அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர். இறைத்தூதர் டாக்டர் இளங்கோ. கடந்த 2 நாட்களாக நம்முடைய வகுப்பில் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கற்றதும் பெற்றதும். இந்த கர்ம ஆற்றல் சிகிச்சை வகுப்பிற்கு வந்த பிறகு நீங்கள் எதையெல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? காலையில் எழுவது, மன்னிப்பு கொடுக்கிறது, மன்னிப்பு கேட்கறது, தான தர்மம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த கான்சியஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த நாம் இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகின்ற இறை சட்டங்கள் எதை பின்பற்றினால் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது அப்படிங்கிறத பற்றியான ரிவ்யூ நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். நேற்றைய தினம் நிறைய பேர் நம்ம இதில் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, சார் வந்து மோர் தென் 5 மந்த் ஆயிடுச்சு, எனக்கு மெடிசன் வரல, சிலருக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து வரல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கும் இல்லையா. அப்போது நேற்றுக்கு ஒரு 8:30 9:30 கிட்டத்தட்ட இருக்கும், எனக்கு ஃபோன் வந்தது. திருவேற்காட்டிலிருந்து சகோதரி ஹேமலதா பேசினாங்க. அவங்களுக்கு வந்து மைக்ரேட், இந்த தலையில் பின்மண்ட வலி இருக்கும். ஏற்கனவே ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி அவங்க ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப சிவியர் பெயின், தாங்க முடியாது. கடந்த 6 வருஷமாக அவங்களுக்கு இருக்குது. 6 வருஷமாக இருக்கும்பொழுது டாக்டர்கிட்ட நியூராலஜிக்கிட்ட போய் பேசும்பொழுது நியூராலஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. இதன் பிறகு உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வலி வர்றதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் தெரியும். அது என்ன, அவங்க அழுது சொன்னது விஷயம் என்னன்னா, எனக்கு வந்த மாதிரி யாருக்குமே உலகத்திலே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, எந்த எமோஷனலிட்டிக் ஃபீலிங்காக இருந்தாலும் உடனே பெயின் வர ஆரம்பிச்சிடும். பின்னாடி தாங்கவே முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பெயின் வர ஆரம்பிச்சிடும். எப்படின்னு கேட்டால், நேத்திக்கு அவங்களுக்கு வந்ததுன்னா, அவங்க அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனலிட்டிக் ஆகிட்டாங்க. அந்த அந்த எமோஷனலிட்டிங்கிறது சிவியர் பெயின் ஆகி நைட்டு வந்து ரொம்ப நேரம், அதாவது 6-7 மணிக்கு மேலே தாங்கவே முடியல. ஏன்னா அவங்க டாக்டர்கிட்ட நியூராலஜிகிட்ட கொடுத்தது, அவர் என்ன சொல்கிறாரு, 1 இயருக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வரும் அப்படின்னு, சிவியராக. பட்டு அந்த அந்த 6 வருஷத்தில் தொடர்ச்சியாக அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்ததுனால அந்த மெடிசனோட பவர் குறைஞ்சி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பெயின். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஒரே மருந்து, இன்ஜெக்ஷன் அண்டு வந்து டேப்லெட், ரெண்டுமே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வலியை பேர் பண்ணணும், இல்லைன்னா இன்னொரு இன்ஜெக்ஷன் உடனே உடனே இன்ஜெக்ஷன் போடணும். அது அவ்வளோ தாங்க முடியாது. ப்ளஸ் மெடிசனும் அந்தளவுக்கு எடுத்துக்க முடியாது. அப்போது அந்த சூழலில் வந்து அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் அழுவுறது தான். ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லை. அப்போது அழுதாலும் தலைவலிக்கும், அழுவுறதை பற்றி யோசித்தாலும் தலைவலிக்கும். ஒருவேளை சிரித்தாலும் அந்த ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னா, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சிரித்தாலே அந்த வலி ஆரம்பிக்கிறோம். ஒன்றும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, துக்கமாகவும் இருக்க முடியாது, அப்படியே நியூட்ரலாக அப்படியே இருக்கலாம். வேறு எதுவுமே அவங்களுடைய உணர்வுகளோ உணர்ச்சிகளோ எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நேற்றுக்கு 9:30 கிட்டத்தட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க ஃபோன் பண்ணி, என்னால் முடியவே இல்லை, பெயினும் தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஸோ பியாண்ட் தட் லிமிட் அப்படின்னு எழுதாங்க. அப்புறம் சொல்லிவிட்டு, சரி ஹீலிங் டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு ஹீலிங் கொடுக்குறேம்மா அப்படின்ட்டு ஒரு 1/2 hour ஹீலிங் கொடுத்தேன். சரி, அதனால தான் போஸ்ட் 10 o'clock போட முடியல. அப்புறம் 10 o'clock அப்புறம் போட ஓரளவு குறைஞ்சிருக்குன்னாங்க. பட்டு பெயின் குறைஞ்சிருக்கு, அந்த கிரிட்னஸ் மற்ற அந்த இஷ்யூ இருக்குன்னாங்க. திரும்ப டாக்டர்கிட்ட சொன்னேன். டாக்டர் இமிடியேட்டாக வந்து பேசினாங்க. பேசிட்டு அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு காலையில் ஒரு 10-10:30க்குள்ளே மெடிசன்ஸ் அனுப்பிடுறேன், இமிடியேட்டாக மெடிசன் கிறிஸ்டல் உடனடியாக உங்கள் கைக்கு வந்துடும், ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேற்றுக்கு சொன்னப்போ நாளைக்கு வித்தின் 12 hours, 12 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு கையில் கிடச்சிரும், பேசுனதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. பட் அவங்க வந்து ஒரு முறை பேசியிருக்காங்க என்கிட்ட ஏற்கனவே, இது மாதிரி பெயின் வந்தப்போ அப்போ ஹீலிங் கொடுத்தது, ஓரளவு பரவாயில்லன்னு. அதுக்கப்புறம் திரும்ப வந்திருக்கு, அவங்க பேசலை. ஆனால் இப்போ பேசுனாங்க. பட் கவுன்சிலிங் ஃபீஸ் கொடுக்கல, வெயிட்டிங் இல்லை, மெடிசனுக்கும் ஃபீஸ் கொடுக்கல, கிறிஸ்டலுக்கும் கொடுக்கல. பட்டு எப்போ யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமென்று இறை சொல்லுகிறதோ, சித்தர்கள் சொல்கிறாங்களோ, அதை உடனே டாக்டர் செய்கிறாங்க. அதுக்காக இந்த பதிவு பண்ணுறேன். எல்லாருக்குமே அப்படி இல்லை. இந்த கேஸில் தட் இஸ் சீரியஸ். அப்போ உடனடியாக அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இல்லை. இங்கே ஒருத்தர் வந்துட்டா
அவர்களுடைய பாதிப்பை உடனே சரி செய்ய வேண்டியது டாக்டர் தன்னுடைய கடமையை எடுத்திருக்காரு. ஸோ அப்போ பேமெண்ட் பண்ணியிருக்காங்களே, வெயிட்டிங்கில் இருக்காங்களேன்னா அவர்களுக்கு அதான் நான் ஏற்கனவே சொல்றது, அந்த எந்த பிரச்சனைக்காக அதை மீறி போகாது, அந்த இடத்துல இருக்கும் டியூ டு த கர்மா. அந்த கர்மாவை கழிக்காமல் கடவுளே நேரடியாக வந்து அவர்களுக்கான மெடிசன் கொடுத்தாலும் அது வந்து சரியாகாது அப்படிங்கிறது தான் செய்தி. அதை விட இன்னொன்று நம்ம சொல்லியிருந்தோம், நேத்திக்கு முந்தானாத்து வந்து இந்த ரிவ்யூ கேட்க ஆரம்பித்தோம். அது நேத்திக்கு தொடர்ந்தது. அப்போது நேத்திக்கு டாக்டர் வரல. அப்போது கேட்ட ஏன் டாக்டர் வரல அப்படின்னப்போ அவர் சொன்னார், இது மாதிரி நான் கிளம்பிட்டேன். அப்போ சித்தர்கள் சொன்னாங்க, அதாவது ஏற்கனவே நம்ம டெஸ்ட் வச்சிருக்கும் போது அதை புரிந்து செயல்படுபவர்கள், அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு வந்து அடுத்த ஸ்டெப்ஸுக்கு மூவ் பண்ணுறவங்க 3 பேர் தான். ஆனாலும் இவ்வளோ நேரத்தை செலவு பண்ணி சித்தர்கள் அப்படிங்கிறவங்க இந்த பூமிக்கு மட்டும் சொந்தக்காரவர்கள் இல்லை, இந்த பூமிக்கு மட்டும் அருளாசி வழங்குகிறவர்கள் இல்லை. இந்த பூமி மாதிரி கவுண்டிங்லேயே இல்லை, கவுண்ட்லெஸ். ஏன்னா வள்ளலார் சொல்லாரு, அரை நொடியில் அண்டம் 100 கடந்தேனேன்றாரு. ஒரு நாளில் போக போக பார்த்தா அண்டம், அதாவது பிரபஞ்சம் இப்போ 9 இல்லையா, 9 கோள்கள், இது ஒரு அண்டம்னா இது மாதிரி 100 அண்டம் அரை செகண்ட்ல பார்க்குறாரு. அதே மாதிரி ஆயிரக்கணக்கானது இருக்கிறார். அப்புறம் போக பார்த்துட்டு பார்க்கவே முடியல, இருக்க அதிகமாயிட்டு இருக்குங்கிறதுனால வள்ளலார் வந்து திரும்ப வராரு. திரும்ப வந்துட்டு கவுண்ட்லெஸ், அது வந்து எண்ணிக்கை இல்லாத அண்டங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ எண்ணிக்கை இல்லாத அவ்வளோ மிகப்பெரிய அண்டங்களுக்கும் அருளாசி வழங்கி அதை செம்மையாக சிறப்பாக நடத்துகின்ற பணியை சித்தர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் டாக்டர் சொல்லி வருத்தப்பட்டாது. அவ்வளோ பெரிய கேலக்சியில் அவ்வளோ வேலை அவங்களுக்கும் இருக்குது. அதையும் தாண்டி இங்கே நமக்காக வந்து ஒவ்வொருத்தருடைய ஆக்கஷை ரெக்கார்டு எடுத்து அவர்களுடைய பூர்வ ஜென்மத்துடைய பாவங்களை கழிப்பதற்கான ப்ராசஸை செஞ்சுக்கிட்டு அதுக்கான வழிமுறைகளையும் சொல்லிக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கொடுப்பின அப்படின்னு தெரியல. அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால தான் நான் வந்து சில நேரங்களில் வருத்தப்பட்டது உண்டு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் வருத்தப்படுறதுங்கிறத விஷயத்தில். இன்னொரு சகோதரி ஃபோன் பண்ணிட்டு ஒரு வாரமாக ரொம்ப அர்ஜென்ட்டில் கேட்டு அதுக்கப்புறம் ஃபோனே பண்ணல. நேத்திக்கு ஃபோன் பண்ணாங்க. நேத்திக்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, சார் நான் சொல்கிறத டாக்டர்கிட்ட சொல்லிவிடுங்க, டாக்டர் சொல்கிறத என்கிட்ட சொல்லுங்கண்ணே. ஏன்னா ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் டாக்டர்கிட்ட கொடுங்கன்னு சொன்னீங்க, இப்போ வேணாண்ணே 2-3 நாளாக டாக்டர் பேசுகிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, திட்டிடுவாரோன்னு பயப்படுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அதையும் சொன்னேண்ணா, சார் நீங்கள் இது மாதிரி சார் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் சார், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகிட்டே இருக்கு சார். கொஞ்சம் கனெக்ஷன் செக் பண்ணலாமா சார்? வாய்ஸ் பிரேக் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம். அப்படியா? ஓகே சார் இல்லைங்க சார், நல்லா தான் சார் கேக்குது. சார் எங்களுக்கு நல்லா தான் கேக்குது. ஒரு சைடு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் மொபைல். நல்லா தான் கேக்குது. இல்லை, எனக்கு வந்து 100% கரெக்டாக இருக்கு. ஏன்னா இதில் இருந்தால் டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். சரி, ஓகே. எதுக்கு உங்களோட இதில் செக் பண்ணிக்கிங்க சார், மலைராஜன் சார் செக் பண்ணிங்க. ஓகே. அப்போது டாக்டர்கிட்ட இது சம்மந்தமாக கேட்கும்போது இதுதான் வருத்தப்பட்டு அவங்க அம்மா சொன்னாங்க இது மாதிரின்னு. அது மாதிரி எனக்கு கோபம் இல்லை. ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் வந்து இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்கல, அது எல்லாருமே புரிஞ்சுக்கலங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இங்கே தொடர்ந்து வந்து இன்னைக்கு 181வது நாள், 180வது நாள் கரெக்டாக 180 நாள் திறந்ததற்கு இதில் ஒருத்தர் முன்ன பின்ன வந்துருக்கலாம். மினிமம் 50 டேஸ் தொடர்ச்சியாக வந்தவங்க இருக்கிறாங்க, 180 நாளும் வர்றவங்க இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியவில்லையே அப்படிங்கிறதான் எனக்கு வருத்தம், அந்த வருத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அது டாக்டர்கிட்ட சித்தர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த இதில் அவ்வளோ பெரும் அந்த இறைக்கட்டளை ஃபாலோ பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. ஆனாலும் குறைந்தபட்சமாவது நம்ம இறைக்கட்டளை 18, 17 சொல்லி இருக்கிறாங்க. அந்த 17 ஃபாலோ பண்ணி டாக்டர் சொல்லக்கூடிய சில மெடிக்கல் டிப்ஸு இறைக்கட்டளையில் சம்மந்தமாக நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எதெல்லாம் ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் என்ன பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவது அப்படிங்கிறது தான் குறைந்தபட்சம் இதுக்கான ஒரு ரிவ்யூ, ஒரு பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் டாக்டர் சொன்னாங்க, நான் கிளம்பிட்டேன், வர வேணான்னு போக வேண்டாம்னு சொன்னதுக்கான ஒரே ரீசன் அவர்களை பேச விடுங்க.
இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, இவ்வளோ பயனடைந்திருக்காருன்னா என்ன பலன் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்க சொல்லட்டும். அப்பதான் அது மற்றவங்களுக்கு தெரியும். இங்கே சொல்லப்படுகின்ற செய்திங்கிறது இன்னைக்கு லைவ் முடிச்சுட்டு போறதோட இல்லை, இந்த லைவை தாண்டி இது வந்து டெக்ஸ்டா 100% புக்கு வந்து ரிவ்யூ. நேற்றுக்கு ஜெகதீசனும் அன்புக்குரிய சகோதரி வனிதாவும் வந்திருந்தாங்க. அந்த புக்கு யார் யார் என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறத அதை ஷார்ட் அவுட் பண்ணி நான் கொடுத்துருந்தேன். அப்போ அவங்களோட டோட்டலாக ரிவ்யூ பண்ணி நேற்று ஃபுல் டிஸ்கஷன் இருந்தது. ரெத்தாடு அது ரொம்ப நேரம் போச்சு. நான் முடிக்கும் போது 11 கிட்ட, அதனால தான் அந்த போஸ்ட் போடுறது கூட லேட்டு. அப்போ அதை முடிச்சுட்டு அப்போ ரிவ்யூ எடுத்தது. அப்போ நீங்கள் பேசுகின்ற எல்லா யாரோடது மிஸ் ஆகல, அதில் ஹைலைட்டாக இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் போட முடியும். அப்போது நீங்கள் பேசுவது டெக்ஸ்டாக 100% ஒரு புத்தகமாக வெளியிடப்படும். அதே மாதிரி இந்த இது டோட்டலாக எத்தனை இந்த மண்ணில் கடைசி மனிதன் இருக்கின்ற வரை இந்த வீடியோ இருக்கும். அதே மாதிரி ஆடியோவும் தனியாக இருக்கும். ஸோ உங்களுடைய பதிவு என்பது அவங்க சித்தர்கள் சொன்னது, இவர்களுடைய பதிவு என்பதும் அதை ஃபாலோ பண்ணி ரிவ்யூ பண்ணிருக்காங்க இல்லையா. இப்போ எப்படி பைபிள் எடுத்து ஆதாம் காலத்திலேருந்து ஒரு ரிவ்யூ வரும் இல்லையா, அந்த மாதிரி இவர்கள் கொடுக்கின்ற இந்த இவங்க பேசுகிறது சாதாரணமாக இருக்கும். ஆனால் இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்படி ஒருத்தர் இப்படி பேசியிருக்காரு காலையில் எழுந்திருக்கிறதுனால அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இது அமையும் அப்படிங்கிற விஷயத்த டாக்டர் சொன்னதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக நினைக்கிறேன். எனவே இதன் மூலமாக பெற்ற பலனை காலையில் எழுவதால் அல்லது டாக்டர் சொன்ன பல விஷயங்களை இதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் என்ன பலனை அடைந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத அன்பு கூர்ந்து தெரிவித்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விருப்பத்தின் அடிப்படையில், நாட் கம்பல்சரி. நீங்கள் வந்துட்டீங்க சொல்லி தான் ஆகணும்ல, விருப்பத்தின் அடிப்படையில் சொல்லலாம். ரொம்ப பெருசாக எதுவுமே நடக்கலையே, எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கு வந்து ஒரு பதில், எதுவுமே இல்லை எனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறதுக்கு என்னுடைய பதிலாக நான் சொல்கிறது, உலக நாடுகள் பல நாடுகள் இருக்குது. இப்போ அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள் இருக்குது. அவங்க வந்து இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது சொபிசிகேட்டடாக இருக்கலாம். காரு, பணம், பங்களா, ரொம்ப ஹாப்பியஸ்டாக ரொம்ப இருக்கலாம். அவர்களுக்கு எல்லா விதமான மகிழ்ச்சியும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். கஷ்டம் அப்படிங்கிறது இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் எல்லோருடைய இந்த மண்ணில் பிறந்த அத்தனை உயிர்களும் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் மரணித்தே தீரும், மரணம் அடைந்தே தீரும். அப்போ மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குது? அப்போ அந்த பிறப்பினுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா, பிறவியற்ற நிலைக்கு என்னைக்காவது ஒரு நாள் போயே ஆகணும். அப்போ அந்த விஷயம் இருக்கு இல்லையா, நமக்கு நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் நாம் செய்த பாவ புண்ணியங்கள், பூர்வ ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்கள் அப்படி என்பதை, அதுதான் கர்மா. கர்மாவின் அடிப்படையில் தான் ஒருவனுடைய வாழ்க்கை அமைகிறது. இதை கழித்துவிட்டு எங்கிருந்து வந்தோமோ அங்கே இறையிலிருந்து வந்தோம், இறைவனிடமே சென்று சேர்கிறோம் அனுபவத்தோடு. இந்த கருத்தை தெரிந்து கொள்வது என்பதற்கே இறைவனுடைய அருள் தேவை. அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி, இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கே இறைவனுடைய அருள் வேண்டும். அப்போ எது தெரியுதோ இல்லையோ, குறைந்தபட்சம் நமக்கு தொடர்ச்சியான பிறவி இருக்கிறது என்றும், மரணத்துக்கு பிறகு ஒரு ஜென்மம் இருக்கிறது என்றும், நாம் இப்போது அனுபவிக்கின்ற பல்வேறு நல்லது கெட்டது அனைத்திற்குமே நாம் தான் காரணம் என்கின்ற குறைந்தபட்ச ஒரு செய்தியாவது நீங்கள் புரிந்து கொண்டால், உலக நாடுகளில் மேலை நாடு இருக்கிற மற்ற மனிதர்களை விடவும் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னால் எதுவுமே இங்கே வந்து எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத விடவும் இந்த ஒரு செய்தியாவது புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதை விட டாக்டர் என்ன சொன்னார், எல்லாருமே மேக்ஸிமம் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சாரோட ரெக்வஸ்ட். அப்படிலாம் குறைந்தபட்சம் அவர்கள் பேசுவதை எவ்வளோ நேரம் இருந்தாலும் பேச சொல்லுங்க அப்படின்னாரு. இன்னும் ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க டாக்டர்கிட்ட வந்து பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து டாக்டர் சொல்லியிருந்தாரு, என்னுடைய நம்பரை கொடுங்க. நேற்றுக்கு சித்தர்கள் சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு கொடுங்க. அதாவது இந்த டாக்டரோட பர்சனல் நம்பரு, இதில் ஒரு செய்தி மட்டும் எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்புங்க. மேக்ஸிமம் யாரும் ஃபோன் பண்ண வேண்டாம், எஸ்எம்எஸ் அனுப்புங்க. ஒரு முறை அனுப்பினால் போதும். கட்டாயமாக அதை பார்த்துட்டு எப்போ பதில் சொல்லணுமோ அப்போ பதில் சொல்லுவார். அதை நானும் டெய்லி செக் பண்ணுவேன். மேக்ஸிமம் முடிஞ்சால் டாக்டர்கிட்ட கேட்டு நானும் பதில் சொல்லிடுவேன். நிகழ்ச்சி முடிவில் டாக்டரோட பர்சனல் நம்பர் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக ஃபோன் எந்த சூழ்நிலையும் அனுப்ப வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப முடியல, ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கும்போது அந்த எண்ணை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது நீங்கள் உங்களோட ரிவ்யூ கற்றதும் பெற்றதும் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களோடது யார் சொல்கிறீங்களோ வரிசையாக பொறுமையாக சொல்லலாம். முக்கியமா வணக்கம். நான் சொல்றேன் சார். சொல்லுமா ஒவ்வொருத்தரா. கலா மேடமா? ஆமாங்க சார். சார் கலா மேடம் அவங்க இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க பேசுனதே இல்லை.
ஆமாங்க சார். அதனால ஆனா இன்னைக்கு பேசுறேங்க சார். அதனால அவங்களுக்கு ரொம்ப இந்த வாய்ப்பு சந்தோஷமா கொடுக்கலாம். இருக்குங்க சார். கண்டிப்பா டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா 100% பேச வேண்டும் என்று விருப்பப்படுவர்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும், அத்தனை பேரோட ரிவ்யூ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீ முன்னாடி பேசிட்டு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால டைம் இல்லை என்றாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. 100% எல்லாருமே பேசணும்னு விருப்பப்படுற அத்தனை பேருக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு கிடையாது. ஓகே, சொல்லுங்கம்மா கலா மேடம். வணக்கம் சார். வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு வந்து சொல்லப்படுறது மன்னிப்புங்கிற இதை பத்தி சொல்றேங்க சார். நான் கார்ல நாங்க இங்க ஊருக்கு போயிட்டு இருந்தோம். அப்ப ஒரு கல்யாணம். அப்ப நாங்க எல்லாம் நானும் எங்க ஹஸ்பண்ட் மட்டும் கார்ல இருந்து ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு மார்னிங் டிஃபன் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டிட்டு சாப்பிட்றதுக்காண்டி இறங்கியிருந்தோம். அப்ப கல்யாணங்கிறதுனால கொஞ்சம் நகை அதெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தோம் போகும்போது. அப்ப கார் பார்க்கிங் பண்ணிட்டு 2 பேரும் இறங்கிட்டு காரை லாக் பண்றோம். கீழே தான் லாக்கு ஆனதெல்லாம் இருந்துச்சு. அப்ப லாக் பண்ணும்போது கார் வந்து லாக் ஆகல. அப்ப திருப்பி அவர் லாக் பண்றாரு, கார் லாக்கே ஆகல. அப்ப என்ன கார் லாக் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி காரை ஓப்பன் பண்ண மாதிரி போக முடியாது, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ காருக்குள்ளே உட்காந்துரு, உனக்கு பார்சல் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார் போயிட்டாரு ஹோட்டலுக்கு. அப்ப எனக்கு என்னடா இப்படி நடந்து போச்சு, ஏன் கார் வந்து ஆஃப் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கார்ல உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, நம்ம கார்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், சார் சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கார்ல உட்காந்துட்டு நான் மனசார அது கார்கிட்ட வந்து நான் பேசுறேன். அப்ப கார்கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, காரே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், நீ தான் எங்களை வந்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வர்ற, எப்பயுமே நீ தான் எங்களுக்கு பாதுகாப்பா நீ இருக்க, அதனால உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்க ஒருவேளை ஏதாச்சும் தவறு செஞ்சிருந்தா மனசார உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். காரை வந்து நான் டச் பண்ணிட்டேன் சார், இந்த வார்த்தையை நான் சொல்றேன், டச் பண்ணிட்டேன், அதே தொட்டுட்டே பேசுறேன். அப்படி பேசினாலும் என்னையே அறியாம அதுல கண்ணீர் வருது. அப்ப பேசிட்டு அப்புறம் கார்ல இருந்து இறங்கி, சரி ஏதோ ஒண்ணுக்கு நம்ம செக் பண்ணுவோம், இப்ப லாக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்துச்சுங்க சார். கார் வந்து டக்குன்னு லாக் ஆச்சு. எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு சந்தோஷம்னா அது அவ்வளவு ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல வார்த்தையால சொல்லவே முடியாது. அப்புறம் நான் இறங்கிட்டு திருப்பி நான் ஆன் பண்றேன், சரி இன்னொரு தடவை செக் பண்ணிருவோம், திருப்பி ஆன் பண்றேன், ஆன் ஆச்சு, திருப்பி ஆஃப் பண்றேன், ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் நான் கீ எடுத்துட்டு சார்கிட்ட எங்க வீட்டுக்கார்ட்ட போயிட்டு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுறதுக்கா நானும் போறேன். என்ன நீ காரை ஆஃப் ஆனாமே நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி, இல்ல ஆஃப் ஆயிடுச்சு, இது எப்படி அப்படின்னாரு. அதான் எங்க சார் சொல்லி கொடுத்துருக்காருல்ல, மன்னிப்புங்கிற ஒரு ஆயுதம், மன்னிப்புங்கிற ஒரு ஆயுதம், அன்புங்கிற எனக்கு ஒரு பரிசு எனக்கு கொடுக்கும் எப்பயுமே, எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எப்படி நீ இதை கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், இப்படி கேட்டேன், அதனால எனக்கு இது இதாச்சு கார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப இது எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். திருப்பி சாப்பிட்டுட்டு வந்து திருப்பி ஆன் பண்ணி நாங்க கார்ல லாங்கா நாங்க டிரைவ் பண்ணி போனோம். ஏன்னா இங்க இருந்து கொஞ்சம் போகணும், 8 மணி நேரம் கிட்ட எங்க ஊருக்கு. அப்ப நாங்க போயிட்டு நடந்துட்டு இருக்கும் போது நடந்த இந்த சம்பவம். இந்த மன்னிப்பை மனிதர்கள்ட்ட கேட்கறது ஒரு பக்கம், ஆனா அந்த காருக்கு உயிரற்ற ஒரு பொருள் கூட உயிர் இருக்குன்னு நம்ம சார் சொல்லி கொடுத்த அந்த விஷயத்த நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இது மிராக்கிளா இருந்துச்சு சார். ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாவும் இருந்துச்சு. இறைவனுக்கும் சித்தர்களுக்கும் என்னோட சாருக்கும் என்னோட குருவுக்கும் கொடான கோடி நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லலாமாங்க சார்? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. யாரு எத்தனை விஷயம் சொன்னாலும் அத்தனை விஷயங்களையும் டாக்டர் கேட்கணும் அப்படின்னு இருக்காரு, சொல்லலாம். சரிங்க சார். இப்போ அடுத்தது வந்து கிறிஸ்டலை பத்தி சொல்ற போறேன். கிறிஸ்டல் அதாவது நான் வந்து இடையில அப்பயும் ஊருக்கு தான் போயிட்டு இருக்கோம். சென்னையில இருந்து தருமபுரிக்கு வர்ற ஒரு சிச்சுவேஷன், ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கோம். இங்க இருந்து போயிட்டு திருப்பி ஒரு வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் நாங்க இங்க வரோம் கார்ல. அப்ப வந்து கொஞ்சம் தள்ளி, அது என்ன இடம்னு எனக்கு சரியா தெரியலங்க சார், ஆனா வந்துகிட்டு இருக்கோம் ஃபாஸ்டா. எங்க வீட்டுக்கார் வந்து 100ல வர்றாரு ஃபாஸ்டா. அப்ப கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி என்னோட கண்ணுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நாய் ஒண்ணு அந்த சைட்ல இருந்து, நாங்க லெஃப்ட் சைடு போயிட்டு இருக்கோம், அது ரைட் சைட்ல டிவைடருக்கு அந்த சைடு அந்த ரோட்ல இருந்து கிராஸ் ஆகுது.
கிராஸ் ஆகி கரெக்டா டிவைடர்ல ஏறி வருது, அது இந்த சைடு கிராஸ் ஆகணும். அப்ப இவரும் ஃபாஸ்டா போயிட்டு இருக்காரு. இவர் நோட் பண்ணாரான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் நல்லா நோட் பண்ணிட்டேன். ஏதாச்சும் சொன்னா இவர் திட்டுவாரு, ஸ்லோவா போங்கன்னு சொன்னா திட்டுவாரு இவர் எப்பயுமே. அதனால நான் சரி ஒன்றும் சொல்லலை. எனக்கு மனசுக்குள்ள அப்படியே படபடப்பா இருக்குது. ஆனா நாய் வந்து ஃபாஸ்டா வருது, நம்ம காரும் ரொம்ப ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்கு. என்ன இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளுக்குள்ள பயம். அப்ப நான் என்னோட கிறிஸ்டல் கிட்ட கையில பிடிச்சிட்டு, ஏன்னா அவர்கிட்டையும் கிறிஸ்டல் இருக்கு, என்னோட ஹஸ்பண்ட்கிட்டையும் இருக்குது, என்கிட்டயும் இருக்குது. அப்ப கிறிஸ்டல் கிட்ட நான் வந்துட்டு ஆத்மார்த்தமா சத்தமா பேசல இவர் ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ள இறைவா அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அந்த நிமிஷம் அப்படியே நான் ப்ரே பண்ணேங்க சார். எப்படின்னா அந்த 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 சுச்சுவேஷன்ல எனக்கு அப்படியே அந்த நட்சத்திரத்துல பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சுங்க சார். அப்படியே வந்து டிவைடர்ல கரெக்டா ஏறி வந்து டக்குன்னு வர்றது, நாங்களும் கிராஸ் ஆகுறோம். அது வர்றதுக்கு கீழே ஒரு ஸ்டெப் வச்சா எங்க கார் அதுல இதாகும். அப்ப ஒரு மிராக்கிள் சார், அந்த டாக யாரோ கையால புடிச்சு நிப்பாட்டினா எப்படி இருக்கு சார், அப்படி நின்னுச்சுங்க சார். அந்த அந்த டிவைடர் மேலேயே டக்குன்னு நின்னுச்சு. அது எனக்கு இன்னைக்கும் அந்த அந்த இதை மறக்கவே முடியல. அந்த நேரத்துல அந்த இது அப்படி நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா இறைவன் வந்து அந்த இடத்துல அந்த கிறிஸ்டல் என் கையில அந்த இது இருந்ததுனால நாங்க அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டோம். அது இறைவனுக்கு கொடான கொடி நன்றிகள், அதற்கும் கொடான கொடி நன்றிகள் சார். அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் சொல்லணுங்க சார். கர்மாவின் அடிப்படையில் கர்மாவை நான் எப்ப ஃபீல் பண்ணேன், எப்படி ஃபீல் பண்ணேங்கிறத நான் சொல்றேங்க சார். இது வந்து இப்ப 2 மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு மாசம் 2 மாசம் இருக்கும். அப்ப என்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்துட்டு ஒரு அபிஷியல் மீட்டிங்கு. நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அங்க கொச்சி போயிருந்தோம். கொச்சி போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு 10 லேடிஸ் இதே மாதிரி வந்திருந்தாங்க. அப்ப இவங்க எல்லாம் மீட்டிங் அட்டன் பண்ண போயிட்டாங்க. மறுநாள் போன அன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில நாங்க எல்லாருமே சேர்ந்து ஷாப்பிங் போறோம். எல்லா லேடிஸுமே ஷாப்பிங் போறோம். அப்ப அங்க எல்லாரும் பர்ச்சேஸ் பண்றாங்க. நான் வந்து ஒரு புடவை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தேன். பில் போன்பேலே பண்ணியிருந்தேன். பண்ணிட்டு நாங்க எங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டோம். அப்ப புடவை வந்துருந்துச்சு. அப்புறம் ஒருத்தவங்க வந்து ஒரு மேரேஜுக்கு ஒரு கிஃப்டா வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கும் எனக்கு வந்து சாரி, அவருக்கு வந்து பேண்ட்டும் ஷர்ட்டும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்து பத்திரிக்கையெல்லாம் வச்சு கல்யாணத்துக்கு வரணும், நெருங்கின ஃப்ரெண்டு எங்க வீட்டுக்காருக்கு அபிஷியல் அந்த எம்ப்ளாயரோட சன்னுக்கு மேரேஜ். அவங்க வந்து எனக்கு எடுத்து கொடுத்துட்டு வீட்டு தேடி வந்து கொடுத்துட்டு நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ நான் கொச்சியில இருந்து வாங்கின ஒரு புடவை, இவங்க கொடுத்த ஒரு புடவை, ரெண்டையும் வாங்கி வச்சிருந்து நான் வந்து டெய்லர் கடைக்கு கொண்டு போய் இதை கொடுக்கலாம், அந்த புடவை ரெண்டையும் தைக்க போறதுக்கு. சரி மேரேஜுக்கு வேணா போட்டு போகலாம், சரி இந்த புடவை சேர்த்தே தைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வழக்கமா தைக்கிற இடம் ஏற்கனவே தச்சு வாங்கியிருக்கேன். அது வந்து எப்படின்னா ஒரு பியூட்டி பார்லர், அவங்க கிட்டதான் நான் போய் கொடுப்பேன். அவங்க இன்னொரு இடத்துல கொடுத்து எனக்கு தச்சு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க சார். அப்ப நான் தைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட சொல்லி நான் போய் சொல்றேன், எனக்கு இந்த 2 புடவை இருக்கு, எனக்கு நல்லா தச்சு கொடுங்க, பிளவுஸ் லைனிங் இதெல்லாம் நீங்களே வாங்கிக்கோங்க, எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருங்க, இந்த போட்டோவை காமிச்சிட்டு எனக்கு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப புடவை எது கொடுக்குறேன்னா அவங்கதான் பிளவுஸ் கட் பண்ணணும், முந்தி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க சார், அது அடிச்சு நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப புடவையை கொடுத்துட்டு வந்துட்டேன், எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்ப இவங்க எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு புடவை எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் இடையில கால் பண்ணேன், இன்னும் ரெடி ஆகலைங்க, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றேன். அப்புறம் இடையில எனக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் பண்றாங்க அவங்களே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து கடையில கொடுத்துட்டு புடவை தைக்க போடுற இடத்துல நான் தைக்க கொடுத்துட்டு ரிட்டன் நான் வாங்கிட்டு என்னோட ஸ்கூட்டியில நான் வந்துகிட்டு இருந்தேன், உங்க புடவை எல்லாம் வாங்கிட்டு. ஆல்ரெடி பிளவுஸ் மட்டும் நான் முன்னாடி வாங்கி வச்சிருந்தேன், என்னோட கடையில வாங்கி வச்சிருந்தேன், அது பியூட்டி பார்லர் அங்க வாங்கி வச்சிருந்தேன். ஆனா ஸ்டிச் பண்ற அந்த இதோட சேர்த்து நான் புடவை எல்லாம் எடுத்துட்டு நான் வரும்போது, ஸ்கூட்டியில வரும்போது நான் இது அந்த டிராபிக்ல நான் நின்றுட்டு இருக்கும்போது அந்த புடவை வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தேன். வந்து எல்லா கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன், பாக்குறோம், எனக்கு தெரியல எந்த இடத்துல மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பேக் கிழிச்சு எடுத்துட்டாங்களா இல்ல எங்கேயும் வெயிட் தாங்காம கீழே விழுந்துச்சா, அந்த லேடி அவங்க சொல்றாங்க. நான் வந்து இது எல்லாமா பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன் சார். நான் எனக்கே என்னோட ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு ஏற்கனவே ரொம்ப கோவப்படுவேங்க சார். என்னோட இதுல வந்து நான் ரொம்ப இந்த வீட்டுல ரொம்ப கோவப்படுறது நானாதான் இருப்பேன், ரொம்ப கோவப்படுவேன். அப்ப ஆனா இவங்க சொல்ற விஷயத்த நான் வந்து பொறுமையா கேட்கிறேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியம், நம்ம எப்படி இவ்வளவு பொறுமையா மாறணும்னு எனக்கே ஆச்சரியம்.
நான் ஒண்ணுமே சொல்லல. அவங்க சொல்லும்போது நான் கேட்டுட்டு மட்டும் இருக்கோம். இந்த மாதிரி புடவை தொலைஞ்சிட்டு எங்க விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல உங்க புடவை. நான் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், வீடியோ எல்லாம் அனுப்பியிருக்கேன், பாருங்க உங்களோட மொபைலுக்கு அப்படின்லாம் எனக்கு சொல்றாங்க. நான் எதுவுமே அப்படியா, சரிங்க, நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படி சொல்லிட்டு போனை வச்சுட்டு நான் உடனே சாருக்கு ஃபோன் பண்ணி பேசினேங்க சார். பேசிட்டு, சார் இந்த மாதிரி அந்த லேடி வந்து சொல்லுது, என்னங்க சார் பண்ணலாம், நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். சார் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சரிம்மா, நீங்க இதை பத்தி எதுவும் ஒரி பண்ணிக்கிற வேண்டாம், விட்டுடுங்க, அந்த அந்த லேடி என்ன சொல்றாங்க, அதுக்கு ஆன்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த அந்த லேடி இன்னொரு வார்த்தை சொல்லிருந்துச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, புடவை வந்து காணா போனாலும் அவங்களுக்கு பைசா எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு தான் அது சொல்லியிருந்துச்சு. அப்ப இப்படி சொல்றாங்க சார், நான் அப்படி சொல்லியிருந்தேன். அப்ப அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அதை விட்டுருங்க, அதை நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் யோசிச்சேன், ஏன் சார் வந்து இப்படி சொல்றாரு, அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. அப்ப நான் சார் கிட்ட கேட்கிறேன், ஏன் சார், போன ஜென்மத்துல நான் எதுவும் அந்த புடவைய அவங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டேனா, ஆக்சுவலா சொன்னா திருடிட்டேனா, அதான் சார் இப்ப நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப சார் வந்து ஆமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், கர்மா நமக்கு எப்படி வந்து போன ஜென்மத்துல நடந்த ஒரு இது அப்படியே கண்டினியூட்டியா அது நடந்த இந்த ஜென்மத்துல அது நடக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சொல்லும்போது ஈஸியா இருக்கும். அதை அனுபவிச்சு பார்க்கும்போது அந்த இடம் வந்து எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு வியந்த அந்த அந்த நேரத்துல அப்புறம் சரிங்க சார், நன்றிங்க சார் சொல்லிட்டு நான் போனை கட் பண்ணிட்டு இவங்க லைனுக்கு வந்துட்டேன். நான் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. திருப்பி கால் பண்றேன், சொல்லுங்கப்பா, சரி பரவாயில்ல, இந்த மாதிரி இதாயிடுச்சு, பரவாயில்ல விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க மணி தரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, நான் மணியாவே நான் வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட இருந்து, நீங்க ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, ஒரி பண்ணிக்கிறாதீங்க, விட்டுடுங்க, நீங்க வருத்தப்படாதீங்க. அவங்க சேர்ந்து நம்ம எமோஷனலா ரொம்ப அழுதுட்டே வேற பேசினாங்க. அழுகாதீங்க, விட்டுடுங்க, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். சரிங்க, உங்களோட புடவையோட மணி எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் போட்டு விட்டுறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ணிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், ஆமா புடவையோட காசு தெரியணுமே, சரின்னு சொல்லிட்டு சரி கொச்சியில நான் பண்ணும்போது அந்த போன்பேல பண்ணதுனால அதோட ஒரு சாரிக்கு உண்டான காசை நான் எடுத்துட்டேன். ஆனா இன்னொரு சாரிக்கு உண்டான இது வந்து என்னால கேட்க முடியாது, ஏன்னா அது வந்து அன்பளிப்பா எனக்கு ஒரு கிஃப்டா கொடுத்தாங்க அந்த சாரி. அவங்கள்ட்ட நான் போன் போட்டு எவ்வளவு மணி அப்படின்னு கேட்க முடியாது. அப்ப அதனால நான் யோசிச்சேன், என்னடா இதுக்கு எப்படி நம்ம பைசா சொல்றது, மணி சொல்றது, ஒரு புடவைக்கு காசு கிடைச்சிட்டு ஒரு புடவைக்கு கிடைக்கல. அப்ப நான் வந்துட்டு திருப்பி சாருக்கு போன் பண்ணி, சார் இது எப்படி நான் வந்து இது இந்த ஒரு புடவைக்கு உண்டான விலையை டிசைட் பண்றது, ஒரு புடவைக்கு உண்டான விலை எனக்கு தெரியுங்க சார், நான் போன்பேல பண்ணிட்டேன், இன்னொரு புடவை என்னால வந்து கூடுதலாவும் சொல்ல முடியாது, கம்மியாவும் சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளே கர்மாவோட அடிப்படையில எப்படி எப்படிலாம் இருக்குங்கிறத ஒரு கிளாஸா நம்ம போயிட்டு இருக்கோங்க சார். அதை நான் அந்த இடத்துல நான் வந்து தப்பு பண்ணக்கூடாது இல்லைங்க சார், எனக்கு நீங்க இதுக்கு வழிகாட்டுங்க சார், நான் என்ன பண்ணணும், இதை எப்படி எப்படி சொல்லணும், இந்த புடவைக்கு உண்டான விலையை நான் எப்படி சொல்றது அப்படின்னு சார்கிட்டயே கேட்டேன். சார் சொன்னாங்க, நீங்க மெடிடேஷன்ல உட்காந்து கேளுங்க, உங்களுக்கே உங்க மனசுக்குள்ள சொல்லும், அந்த 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 விலையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க கேளுங்க, அந்த இதுக்கு உங்கள்கிட்ட நான் விடுறேன், இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒருவேளை ஒருவேளை நீங்க அந்த புடவையோட விலையோட நீங்க அதிகமா அந்த இதுல கோட் பண்றீங்க அப்படின்னா கடவுள்கிட்ட கேட்டுட்டே சொல்லுங்க, கடவுளே நான் வந்து ஒரு விலையை சொல்றேன், எனக்கு வந்து விலை தெரியாது, இது வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க, நான் அவங்கள்ட்ட கேட்க முடியாது, அதனால நான் இந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்றேன், இதை விட நான் அந்த புடவை அவங்க வாங்கி கொடுத்த புடவையோட விலை அதிகமா இருந்தால் இறைவா என்னை மன்னிச்சுக்கோ, ஒருவேளை நான் அதிகமா பண்ணிட்டேன்னா என்கிட்ட இருந்து மணி நான் எவ்வளவு அதிகமா சொல்லியிருக்கணும் அதை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில நீ கொடுத்துடு, ஒருவேளை நான் கம்மியா கேட்டா அவங்க கிட்ட நான் கம்மியா அவங்கள்ட்ட சொல்லியிருந்தா அவங்க கிட்ட இருந்து மணியை நான் எவ்வளவு கம்மியா இருக்கோ அதை நீ எனக்கு வாங்கி கொடுத்துரு, ஆனா பனிஷ்மெண்ட் மட்டும் எனக்கு கொடுத்துடாத அப்படின்னு நீங்க ப்ரேயர் பண்ணிக்கோன்னு எனக்கு கொஞ்சம் சாரை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சரிங்க சார், நன்றிங்க சார், நான் பண்றேங்க சார். அப்ப நான் கையில கிறிஸ்டல் வச்சுட்டு கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு நான் கேட்கிறேன். அப்ப என்னோட மைண்ட்ல வந்து அந்த சாரியோட விலை வந்து நான் ஃபிக்ஸ் பண்றேன், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் இதே மாதிரி சார் சொன்ன மாதிரி நான் ப்ரேயர் பண்றேன், ஒருவேளை இதை நான் அதிகமா பண்ணியிருந்தா தயவுசெய்து நீங்க பனிஷ்மெண்ட் பண்ணிடாத, அதுக்கு உண்டான காஸ்ட் நான் ஒருவேளை அதிகமா கேட்டிருந்துச்சுன்னா என்கிட்ட இருந்து அவங்களுக்கு மணி இது பண்ணிடுங்க, ஒருவேளை நான் கம்மியா கேட்டிருந்தேன்னா அவங்கள்ட்ட இருந்து எனக்கு மணி கொடுத்துருங்க, ஆனா எந்த காரணத்துக்கு கொண்டும் பனிஷ்மெண்ட் மட்டும் எனக்கு கொடுத்துடாத இறைவா அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார நான் அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணேங்க சார். ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் அந்த போன்பேக்குள்ள அமௌண்ட்டையும் இப்ப நான் கோட் பண்ற இந்த அமௌண்ட்டையும்
நான் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டுங்க நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அவங்க ரொம்ப நன்றி சொன்னாங்க. கொடுத்துட்றேங்க்கா நீங்க வந்து இது பண்ணிக்கிறாதீங்கக்கா, மன்னிச்சிடுங்க. ஐயோ, மன்னிப்பெல்லாம் நீங்க கேட்கவே வேண்டாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க எதுவுமே நினைச்சுக்கிறாதீங்க, மறந்துடுங்க. இந்த புடவையோட அமௌண்ட் வந்து இதுதான், எனக்கு கொடுத்தா போதும். ஓகே, ரொம்ப நன்றிங்க. நீங்க இதை பத்தி இனிமேல் நினைக்க வேண்டாம், இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஃபோனை வச்சு ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு வச்சாங்க. நான் ஃபோன்பே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். உடனே அவங்க அமௌண்ட் எனக்கு போட்டிருந்தாங்க. அப்புறம் திருப்பி கூப்பிட்டு நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். நன்றிங்க. இல்ல நான் தான் உங்களுக்கு நன்றி சரி, சொல்லணும் இப்ப அந்த பணத்தை அப்படின்னு அவங்க வாங்கிட்டீங்க, சொன்னாங்க. இல்ல அந்த புடவைக்கான பணத்தை வாங்கிட்டீங்க. வாங்கிட்டேங்க சார். அப்ப ஏற்கனவே வாங்கிட்டேன். போன ஜென்மத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அந்த புடவைய அவங்கள்ட்ட இருந்து. ஆமா, போன ஜென்மத்திலயும் எடுத்துருக்கீங்க. இந்த ஜென்மத்துல அவங்க அந்த புடவை எடுத்துட்டேங்க சார். சொல்லுங்க சார். அவங்க எடுத்துக்காங்களா, நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. பணம் வாங்கிக்கிட்டீங்க நீங்க? இல்ல, போன ஆமாங்க சார், போன ஜென்மத்துல புடவைய நான் எடுத்திருக்கேன் அவங்ககிட்ட இருந்து. ரைட்டு. இந்த ஜென்மத்துல இந்த புடவைய அவங்க எடுத்துக்கிட்டாங்க என்கிட்ட இருந்து. ஆனா அதுக்கு நீங்க துட்டு வாங்குறீங்களா? மணி வந்து சார் வந்து நான் அதையும் கேட்டேன் சார் கிட்ட. இல்ல சார், எப்படிங்க சார் இது மணி வாங்குறதா இல்ல வேண்டாமா? இல்ல மணி நீங்க கேட்க கூடாது, அவங்களா கொடுத்தா நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சார் சொல்லிருந்தாங்க. நன்றி. இதுல என்னன்னா, எனக்கு போன ஜென்மத்துல ஒரு பேண்ட் ஷர்ட் காணா போச்சு. என்னோட போன ஜென்மத்துல ஒரு பேண்ட் ஷர்ட் காணும். அது யாரு எடுத்தாங்கன்னு நானும் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். அந்த மாதிரி யாராவது இருந்தா பேண்ட் ஷர்ட்டோ இல்லது அதுக்கு உரிய பணத்தை என்னுடைய ஜிபே நம்பருக்கு அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதோட விலை குறைந்தபட்சம் 2000 இருந்து 3000 வரும்னு நினைக்கிறேன். நன்றிம்மா. அவ்வளவுதானே? நன்றி. வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு சித்தர்களுக்கும் என்னோட குருவுக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். நன்றி. ஓகே, சித்தர்களுடைய கட்டளை எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால கண்டிப்பா எல்லாருமே பேசலாம். இதை தொடர்ந்து வந்து மலைராஜன் சாரும் லதா மேடமும் அடுத்து மீரா மேடமும் ஆர்டரா சொல்லிடுறேன். யாருமா? பத்மாவா? ஒரு நிமிஷம் சார். பத்மா. மலைராஜன் சார், அடுத்தது லதா மேடம், அடுத்தது மீரா மேடம். இப்போ பத்மா நீங்க பேசுறீங்க மேடம். அடுத்தது மலைராஜன் சார். சரி சார். வணக்கம் சார். நான் ஜூன் மாதம்தான் சாரோட எனக்கு இப்போ 5 மாதமாக தான் எனக்கு சாரை பற்றி தெரியும். அதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாது. நான் ஆன்மீகத்தில் நான் போகாத வேண்டாத கடவுளே இல்லை. இல்லை, கோயிலுக்கே போக மாட்டேன் சார். கோயில் போக மாட்டேன், எனக்கு தெரியும். எனக்கு கோயிலுக்கே போக மாட்டேன். கோயிலோட சக்தி, கோயிலில் கிடைக்கிற சக்தி நம்ம எந்த ஃபோட்டோலையும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஃபோட்டோலாம் நம்ம வச்சிருக்க கோயிலில் சில ஃபோட்டோலாம் சக்தி இல்லைன்னு தெரியும். ஆனால் அது எக்ஸ்பிளைன் அது எப்படின்னு எனக்கு தெரியாது. அது சின்ன குழந்தைலேருந்து ஆராய்ச்சி சார். இதெல்லாம் எனக்கு ஆராய்ச்சி பயங்கரங்க. ஆமாம், நான் கோயிலில் போய் நிற்பேன். நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா ரயில்வே, அதனால் ஒவ்வொரு ஊராக போயின்னு இருப்போம் சார். நாங்கள் கடலூர், திருவாரூர், இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் கோயிலில் போய் சிவன் கோயில் எங்கள் அம்மாவும் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ போய் நிற்பேன். திருவாரூர், கடலூர் எல்லாம் போய் நின்று எல்லாம் ஒரே சிவலிங்கமாக இருக்கும். எல்லா சிவலிங்கமும் ஆனால் டிஃப்ரெண்ட் பேர், எல்லாம் டிஃப்ரெண்ட் பேரு. ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேர்ல இருக்கு? ஒரே இருக்குமே, அங்கங்க ஒரே சிவலிங்கம் இல்ல சார், ஒரே சிவலிங்கமா இருக்கு, ஏன் டிஃப்ரெண்ட் பேரு? அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் எனக்கு இப்ப ஒரு 10 வருஷம் முன்னாடி தான் நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் அது எதனாலன்னு கண்டுபிடிச்சேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடிதான்? நானும் 10 வருஷம் முன்னாடி. 10 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, 10 வருஷம் முன்னாடி தான் தெரியும் எனக்கு. அது அப்ப தெரியாது எனக்கு. அப்ப தெரியாது. அப்புறம் நான் அதுக்கப்புறம் சாமி பக்கமே போக மாட்டேன். சாமி கோயிலுக்கெல்லாம் போறதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரேர் தான். எங்க வீட்டுல குலதெய்வம்னு
கூட்டின்னு போகும்போது குலதெய்வம்னா கொஞ்சம் ஆக்ரோஷமான சாமி டெரரா கிடையாது, இருப்பாரு அவரு. இல்லை இல்லை ஆக்ரோஷம் கிடையாது, சாந்தமான சாமி தானே, சரி சரி. சாந்தமான சாமி. அதனால வந்து குலதெய்வத்துக்கு மட்டும் போயிட்டு இருப்போம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி பாக்கிலாம் எங்கள் அம்மா அப்பா கூப்பிடுறாங்களே அப்புறம் வீட்டுக்காரர் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு போவோமே தவிர சரி. பாக்கி சாமி கோயில் பக்கமே போக மாட்டேன் நான். ம் எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. சரி. ஆனா சம்திங் இஸ் தேர், என்னன்னு ஒன்றும் புரியல. ஆ. ஆனா வந்து இதுவும் எனக்கு தெரியும், அந்த கர்மா வந்து எங்களுக்கும் புரியல என்ன சொல்ல வர்றீங்கன்னு சொல்லுங்க. இல்ல சார், இதான் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். எனக்கு கண்டிப்பா. எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு நிஜமாவே சொல்லு. சொல்ல தெரியல. ஆ. சொல்ல தெரியாம குழம்பின் நிலையில் என்ன. ஆனா தெரியுது. சம்திங் ஏதோ Something ஒண்ணு ஏதோ இருக்கு. ஏதோ ஏதோ இருக்கு. ஒண்ணு இருக்கு. ஆ. கடவுள், நம்ம கடவுள் ஒரு பேர்ல ஏதோ சம்திங் இருக்கு. ஆனா கடவுள் இருக்குன்னு தெரியும், ஆனா கடவுளை பார்க்க முடியல. அப்புறம் நிறைய தியான கிளாஸ்லாம் போனேன், வாழ்க வளமுடன் கிளாஸும் போயிருக்கேன் சார். எவ்வளவு 20-25 வருஷம் முன்னாடி போயிருக்கேன். ம். அந்த அந்த கிளாஸ்லாம் போய் அட்டன் பண்ணி அப்பதான் கடவுள்னா என்ன, ஒரு உருவமற்ற தன்மைன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. சரி. எனக்கு அதெல்லாம் புரிஞ்சுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இருந்தாலும் சம்திங் மிஸ்ஸிங் என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஆ. அப்புறம் எனக்கு ஒரு வருஷம் முன்னாடி தான் பிராணா வைலட் ஹீலிங் சிவா சார்னு ஒருத்தர் என்ன வைலட், அதாவது பிராணா ஹீலிங்கோட Chronic healing. ஆ. பிராணி ஹீலிங்கோட இன்னொருத்தர் வருஷன் அது. ம். அவர் வந்து எனக்கு கிடைச்ச பிராணா வைலட் ஹீலிங் சிவான்னு மலேசியாவில் இருக்கார் அவர். ஆ, ஆ. அவரோட கான்டாக்ட் கிடச்சி அப்புறம் அவர் கிளாஸ் நடத்தும் போது அப்புறம் அவங்க ஃபாலோவர்ஸ் நடத்தும் போது நான் போய் கற்றுட்டேன், அதெல்லாம் கற்றுட்டேன். ம். அப்புறம் ரொம்ப நம்மளே ஹீல் பண்ணிக்கலாம் அதெல்லாம் சொல்லி கற்றுக்கிட்டேன். ம். இப்போ கூட போன மாதம் போட்டிருந்தாங்க கிளாஸு, அதுக்கும் நான் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தேன் இப்போ சார். நீங்க என்ன அப்போ இல்ல இல்ல கத்துக்கிட்டு நான் சொல்ல வரேன் சார். அப்போ சொல்லுங்க சொல்லுங்க. அதுல தான் அவர் டச் பண்றாரு, கர்மாவை பத்தி டச் பண்றாரு. அப்பதான் அவரு ஆ, கர்மாவை, அப்பதான் எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு, அப்பதான் புரிஞ்சுது சார் எனக்கு. இந்த ஒரு அப்புறம் பாயிண்ட்டுக்கு ஒரு வர்றீங்க. ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு சார் கிடைச்சிட்டாரு சார். ஆ. கார் கிடைச்ச உடனே எனக்கு பெரிய பொக்கிஷம், நிஜமாவே பொக்கிஷம். நான் நடுப்புல லைஃப்ல இவ்வளவு குடிப்பணியா நம்மளுக்கு என்னமோ தெரியாத தேடிகிட்டே இருந்தோம். ஆன்மீகம்னு என்னமோ தியானம்னு ஒன்று எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டோம், என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதான் சார். சாரை கண்டுபிடிச்சிட்டேன் நான் நிஜமாவே. சார் நிஜமாவே எனக்கு பெரிய கொடுப்பினா. எனக்கு கர்மா தான் நம்மளை வழி நடத்துது அப்படின்னு சார் சொல்ற மாதிரி யாரும் இது வரையும் சொல்லலை, இது வரையும் யாருமே சொல்லலை. அப்புறம்தான் எனக்கு நல்லாவே இன்னும் புரிய ஆரம்பிச்சது. எனக்கு ஏதோ ஒன்று புரியாமல் நான் ஒரு வருஷம் முன்னாடி போயிருந்தவ இப்போ நல்லாவே புரிய ஆரம்பிச்சிட்டு. ஈவன் ஒவ்வொரு பாயிண்ட் நடக்கும்போதும் ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் இது நம்ம பண்ணியிருக்கோம், அதனால தான் இதெல்லாம் இப்படி வருது அப்படின்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சாலும் கோபத்தை காட்ட வேண்டிய இடத்துல உங்களுக்கு நிஜமாக ஒரு பயத்தை ஏற்படணும். நான் முன்னாடி பண்ணியிருப்பேன், யாரையோ திட்டியிருப்பேன் போன ஜென்மத்தில், எப்பயோ திட்டியிருப்பேன் சார். திட்டினாலும் இப்போ எனக்கு நான் பண்ணதோட பலன் தான் எனக்கு கிடைக்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு ஒரு புரிய வைக்கிறதுக்காக பொய் கோபத்தை காட்டிப்பேன் நிஜமாவே. அது சார் அப்புறம் நான் சார்ட்டு கேட்டது, சார் அதுவும் நல்லது தான் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த புரிஞ்சு தான் பண்ணுறீங்க அப்படின்பாரு சார் எனக்கு. அதனால சரி சார்ட்டேந்து எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சதுனால சரி நம்ம கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்போ கர்மாவை தான் எனக்கு சாமி, இப்போ எனக்கு வேற ஒன்றும் இல்லை, கர்மாவை தான் சாமி. ஆமாம் சார். டைலாக்குங்க. கர்மா சாமி, கர்ம கடவுள், கர்மாவே கடவுள். சூப்பர். வேற ஒண்ணுமே சாமியே கிடையாது, நம்ம ஆசாமி தான் சாமி சார். ஆசாமி தான் சாமி. சாமியா? ஆசாமி தான் சாமி, அதுக்காக தான் ஆசாமின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆசாமி தான் சாமி. ஆசாமி தான் சாமி. ஆனா வந்து சார் சொல்ற மாதிரி 0.0001% அப்படின்னு சொல்றாருல, அந்த நிலைமையில இருக்கோம், நம்ம கடவுள் தன்மையில இருக்கோம். அதை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம், சார் மூலமா டெவலப் பண்ணிக்கிறோம் சார். அப்புறம் இது முடிச்சுதான் நான் சார் கிடைச்சது எனக்கு பெரிய பொக்கிஷம், நிஜமாவே பொக்கிஷம். நம்மளுக்கு அவர் ரொம்ப சிம்பிளா ஒரு 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 எந்த அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை. எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தால் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் சார், யூடியூப்ல நிறைய வர்றதுனால. இப்போ ஆடு இல்லாததுனால நம்மளுக்கு அவர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப ரேரா இருக்கு. இது மாதிரி தேடுறவங்களுக்குலாம் டக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட் இங்க கொடுக்காதனால. அப்ப என்ன சொல்ல வரேன், அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாத இன்னும் ரீச் ஆகல,
கொஞ்சம் ஆமா பண்ணுவோம். நிஜமா இந்த அதுதான் ஒரு ஒருத்தர் காரணம். உட்கார்ந்துருக்காரு ஜெகதீஷன், அவ தான் பண்ணிட்டு இருக்கார், அவ டிபார்ட்மெண்ட் அதுதான், அவ தான் ஓகே. சைலண்டா இருக்காள். பண்ணிடுவோம். நன்றி உங்களுடைய அது கரெக்ட் தான். சொல்லுங்க சொல்லுங்க. அப்புறம் அதனால இது மாதிரி எனக்கு நல்ல வேலை கிடைச்சாரு. எனக்கு ம் எனக்கு கொடுப்பின இதில் கிடைச்சிட்டாரு சாரு. ம் அதனால அவர் சாரை நான் பெரிய தெய்வமாக வணங்குறேன். இப்போ நான் ம் இந்த சாமி படம் போட்டு தான் வைக்கல, வேற ஒன்றும் இல்லை, தெய்வமாக நினச்சிட்டு இருக்கேன் சாரை. ம் அப்புறம் சார் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் திட்டின்னு இருப்பார். என்ன திட்டின்னு இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் இப்போ ஆ என்ன அவரெல்லாம் 4 மணிக்கு ஏழு சார் 3:30 மணி 4 மணிக்கு எழுந்துருவார். ஆ வீட்டில் என்னதான் என்னதான் பண்ண போறீங்க? ஏஜி 3 மணி உட்காந்தா இருக்கீங்க, 8 மணி எனக்கு கொஞ்சம் தூங்குறதா விடுங்களேன். இல்லை 3 மணிக்கு ஏந்த என்ன பண்ண போறீங்க? ஆ இப்போ இப்போ எந்த அவசரமாக போட் பண்ணியில் படிக்க போகிறோம்? ஒன்றும் இல்லை. ஆ எதுக்கு 3 மணிக்கு ஏந்து? ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் பயங்கரமாக திட்டுவார். இதே தான் சண்டை எங்கள் 2 பேருக்கும். ம் இது மாதிரி 3 மணி காலையில் சீக்கிரம் ஏந்தார் என்ன காரணம்னு தெரியாது. ஒன்றுமே ஏந்தன்பாங்க. அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தரல. நானும் ஏந்திருக்கிறதா இல்லை, சொல்லிட்டு எழுப்பி விட்டான்னு வச்சுக்கோங்க. தீபாவளிக்கு எழுப்பி விட்டுருவார். தீபாவளிக்கு 4 மணிக்கு எந்த குளின்னு அப்படி எழுப்பி விட்டுருவார்ல. அப்போ அர்த்தராத்திரில பயங்கரமான ஏஞ்சி கோவம் குடிக்க வரும். வச்சு கொடுமைப்படுத்திருக்காரு. நல்ல வேலை இந்த கேஸ்ல ஆமா. அப்போ போடாம இல்ல சார், விட்டீங்க. அப்ப எனக்கு புரியல நிஜமாவே. தெரியுது. அப்ப புரியல. ஆ இப்ப சார் சொன்ன உடனே ஆ ஜகான்னு ஏந்து இப்ப கிளாஸுக்கு உட்காந்துருக்குமே. இப்போ ஆ 4 மணி 4:30 மணிக்கு ஏந்துடுறேன் சார். எனக்கு ஆச்சரியம். ஆ அப்ப சொன்னப்பெல்லாம் கேட்கல. ஆ இப்ப சொன்ன டக்குன்னு கேட்கணும்னு தோன்றது சார். அதனால இப்ப நான் இப்ப 4 மாசமா ஆ இந்த கிளாஸ் அட்டன் பண்றது இப்பதான் 4 மாசமா அட்டன் பண்றேன். ஆ 3.5 மாசம் தான் இருக்கும். ஆ ஆ இப்போ அதுக்கப்புறம் முன்னாடிலாம் யூடியூப்ல பார்த்துருந்தேன். 1 ஆ மாசம் முன்னாடி யூடியூப்ல. ம் அப்புறம் அதையும் என்ன இப்போ தடுக்க வச்சு காலையில் சீக்கிரம் எழுந்து வச்சுட்டாரு. நல்ல வேலை அதுக்கும் இப்பயாவது ஏஞ்சமே. ம் ஏந்திருக்கேன் சார். ஆ ஏந்திருக்கேன்னா இப்போ படுக்கிறது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு வச்சுங்க. ஒரு 9 மணிக்கு நான் தூங்க முடியல நைட்டில். ஆ அது ஒரு 11 மணி எடுத்துட்டு போய்டுறது அப்படியே. சரி ரைட்டு. அதான் சார். இப்போ காலையில் ஏர்லி ரைசர் நல்லா தான் இருக்குது, நிஜமாவே நல்லா இருக்கு ஏர்லி ரைசர். இப்பதான் கிழக்கு எங்க நிஜமாவே இருக்குன்னே தெரியுது. இங்க தான்டா சூரியன் வந்து இத்தனை வருஷமானு. அதான் எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆ எல்லாருக்கும் ஆச்சரியம். எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியம். அதுதான் நன்றி. அப்படிதான் சார். அதான் அதனால தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மன்னிப்பும் ஏற்கனவே இந்த பிராணா வயலட் ஹீலிங் போனதுனால ம் மன்னிப்பு அப்பையிலேருந்து படிச்சிருந்தேன். நடுவில் கொஞ்சம் விட்டுருவேனே தவிர ம் சார் சொல்கிறதுக்கு அப்புறம் விடாமல் இப்போ நான் படிக்கிறேன். மன்னிப்பு படிக்கிறேன் எல்லாருக்கும் மன்னிப்பு படித்து ம் இப்போ பாருங்க. நான் இப்போ வர விட்டு எனக்கு இப்போ நான் 4 மாசமா சாரோட கான்டாக்டில் இருக்கிறதுனால ம் எனக்கு என்னெல்லாம் கர்மா கழியணுமோ, இது ம் நோட் பண்ணுங்க சார். ம் எனக்கு நோட் என்னெல்லாம் பண்ணு கர்மா கழியணுமோ நோட் அந்த பண்ணுங்க. கர்மா கழியறதுக்காக ஸ்பீடாக நடந்துருக்கு சார் வேலை. இப்போ ஆ கரெக்ட். ஸ்பீடாக என்னோட கர்மாலாம் இப்படி கழியணுமோ நான் அந்த விதத்தில் தான் எடுத்துக்கிறேன். என்னோட கர்மாலாம் எவ்வளவோ இருக்கு. பின்னாடி பேக்கில் நிறைய வச்சிருக்கேன் மூட்டையா. ஸ்டாக் அந்த வச்சிருக்கேன். ஒவ்வொன்றா கர்மா அந்த ஸ்டாக்கை ஒவ்வொன்றா கண்டுபிடிச்ச ஒரே ஆள் நீங்க தாங்க. ம் இல்லை சார், அப்படிதான் வாழ்க்கை வளமுடன் சொல்லுவாங்க. சரி மூட்டை நீங்கள் கொண்டு வந்த கர்மாலாம் மூட்டையாக இருக்குன்னு. அது சரி. மாதிரி நான் நான் இப்போ கர்மா வழியில் ஃபாலோ பண்ணப்ப ம் எனக்கு என்னென்ன கர்மாலாம் சீக்கிரம் கழியணுமோ ம் அந்த கர்மா சீக்கிரம் தலை காட்டுது சார். சீக்கிரம் அந்த கர்மா வந்து நம்மளை வந்து அந்த இதை நியூட்ரலைஸ் பண்ண வைக்குது. ம் இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு இப்போ எனக்கு அதுதான் நீங்க வேலை. கடவுள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றீங்க, எவ்வளவு இருக்கும் முதல்ல எல்லாத்தையும் கொடுங்க, சீக்கிரம் கழிச்சிட்டு கிளம்புவோம். ஆமாம் நீங்க தான் ஃபோன் பண்ணும்போது கேட்டிருந்தீங்க எனக்கு. முதல்ல அவர் எங்க இருக்கிறாரு அந்த கடவுள்னு கேட்டிருந்தீங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஆமாம் நான் கேட்டிருக்கேன் சார். அது நீங்க சார்ட்ட கேட்கணும் ஒரு தடவை. அது சார்ட்ட நான் எங்க சார்ட்ட ஒரு இருக்கிறாரு தடவை ஒரு கடவுள், எங்க பெரிய இருக்கிறாரு? கொஸ்டின் வச்சிருக்கேன் சார். பெரிய சொல்லுங்க. கொஸ்டின் வச்சிருக்கேன். ஆ, ஆ. ஒரு வித்தியாசமான கொஸ்டின் வச்சிருக்கேன். சார் அட, வரும்போது தான் கேட்கணும் அதை. நீங்க கேட்டுருங்க, கேளுங்க. ஆ? சார் நான் சொல்றேன், கேளுங்க. இல்லை சார்ட்ட கேட்குறேன். சார் கேட்கும்போது கேட்குறேன். சார்கிட்ட கேட்கும்போது தான் சொல்லுவீங்களா? உங்ககிட்ட கேட்டிருக்கேன். அதுதான் இந்த கேள்வி தானே, கடவுள் எங்க இருக்கிறாரு, இவங்க எங்க இல்லை பார்த்தாலும் இல்லை கடவுள் இல்லை அப்படி இல்லை சார். கடவுள் எங்கே இருக்காருன்னு கேட்கல. கடவுள் வந்து இருக்காரு. ஆ கடவுள் இருக்காரு. கடவுளோட கடவுள் ப்ளே பண்ணுற விளையாட்டு குழந்தைங்க தான் நம்ம. ம் கடவுள் குழந்தைலாம் பொம்மை வச்சு விளையாடும்ல, அதே ஆமா. மாதிரி ம் நம்மலாம் படைச்ச மக்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒரு பொம்மை அவருக்கு. படிச்ச மக்கள் மட்டும். ம் படைச்ச மக்கள் மட்டும் அவர் படைச்ச படைச்ச மக்கள், மக்கள் ஓகே. மட்டும் ம் நம்மளுக்கெல்லாம் நம்மளும் ஒவ்வொரு பொம்மை ஆ நம்மளாம். ஆ அவர் இந்த பொம்மையை வச்சு நம்ம விளையாடுற மாதிரி விளையாண்டு அவர் இருக்காரு. நம்மளை வச்சு விளையாடிட்டு இருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு? நம்மளை வச்சு விளையாடிட்டு இருக்காரு இல்லையா? ஆ ஆ அவருக்கு ஒரு விளையாட்டு பொருளாக இருக்கும் நம்ம. ஆ அப்படி இருக்கும்போது ஆ இப்போ இப்போ விளையாட்டு பொம்மை அவர் விளையாடிட்டு இருக்காரு, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஆ. ஆனா இருங்க அவர் விளையாடிட்டு இருக்காரா?
ஆனா நம்மளுக்கு இப்ப விளையாட்டு பொம்மையா இருக்கிற நம்மளுக்கு எவ்வளவு வருத்தம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கர்மா. எனக்கு நிஜமாவே எனக்கு ஒரு சமயத்துல கடவுள் மேல கோவமே வந்தது எனக்கு நிஜமாவே. ஹம். ஏன் இப்படி நம்மள ஒரு மனசுன்னு ஒண்ணு, ஒரு மனுஷன்னு ஒண்ணு படைச்சு அதுக்குள்ள மனசுன்னு ஒண்ணு வச்சு ஒரு எண்ணத்தை அதுக்குள்ள வச்சு ஆசையெல்லாம் வச்சு அப்புறம் ஆசை, துக்கம், கோபம், வெறுப்பு எல்லாரும் ஒருத்தன் மேல ஒருத்தன் வச்சு எதுக்கு மற்றவங்களை நம்மளால நம்ம எண்ணத்தால செயல் பண்ண வச்சு நம்மளால எண்ணத்தால செயல் பண்ண வச்சு அவனை அடிக்க வச்சு உதைக்க வச்சு ஏதாவது ஒன்று அவனுக்கு கெடுதல் பண்ணி இப்படி கெடுதல் பண்ண வச்சு அப்புறம் நம்மளுக்கு அப்புறம் ரிட்டர்ன்ல கர்மாவா கொடுத்துடுறாரு நம்மளுக்கு, நீ பண்ணிக்கோ அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு சார்? இந்த கடவுளோட வேலை, கடவுள் எதுக்கு சார் இப்படி பண்ணணும்? அதான் நான் சார்கிட்ட கேட்டேன். எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒன்று பண்ணியிருக்கலாமே, கம்யூனலிசம் மாதிரி எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேர் எல்லாமே கொடுத்துடலாம் இல்லையா? ஈக்குவல் என்னன்னா கொடுக்கலாம். நீ ஒன்றும் பண்ணிக்காதப்பா, நான் உனக்கு வச்சு நான் விளையாடிக்கிறேன், நீ எப்படிலாம் பிறந்திருக்க அதெல்லாம் நான் தான் பிறக்க வச்சிருக்கேன், உன்னை வச்சு நான் பொம்மை மாதிரி விளையாடிக்கிறேன், ஓகே நாங்கள் தாங்கிக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு இப்போ கர்மாவை கொடுக்காம நீங்களே எல்லாருக்கும் நல்ல மனசா கொடுத்துருங்க. ஏதாவது கிஃப்டா, ஹாப்பினஸ், சந்தோஷம்? இல்ல கிஃப்ட் சார், கிஃப்ட் இல்ல. பிறக்கும் போதே அவர் இன்பில்ட்டா வச்சோம் சார். பிறக்கும் போது இவங்களுக்கு எல்லாருக்கும் ஈக்குவல் அமௌண்ட் சந்தோஷம், ஈக்குவல் அமௌண்ட் பிரச்சனை, மனசால பிரச்சனை பண்ணாம கர்மா வராம அவரே எனக்கு நிறைய கிஃப்டா கொடுத்துருக்கலாம்ல எல்லாருக்கும். அவரே கொடுத்துட வேண்டியதானே? இது கஷ்டத்தை அவரே கிரியேட் பண்ணி விட்டுட்டு அவரே கிரியேட் பண்ணாரு. கிரியேட் பண்ணாம கஷ்டமே இல்லாம எல்லாரும் வாழ்ந்துட்டு போங்கப்பா, நானும் என்ஜாய் பண்ணிட்டு போறேன். ஏன் அது மாதிரி பண்ணலன்னு எனக்கு கோவம் நிஜமாவே. ஜாலியா இருந்துட்டு போறதை விட்டுட்டு எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு கடைசியில கஷ்டப்படுறது மட்டும் நம்மளா இருக்கமே. நிஜமாதான் ரியாலிட்டி. அதான் நம்ம கஷ்டப்படுறோம், அதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு முதல்ல அவரு இருக்கிறாரு. அவர்கிட்ட இது மாதிரி அவர் கடவுள் கொடுத்திருந்தாருன்னா எல்லாருக்கும் ஈக்குவலா சந்தோஷம், ஈக்குவலா எல்லாருக்கும் மகிழ்ச்சி, ஈக்குவலா எல்லாருக்கும் இது எல்லா குட் திங்ஸும் கடவுள் கொடுத்திருந்தாருன்னா யாரையும் ஒண்ணுங்க கெடுதல் பண்ண போறதில்ல. நம்ம கர்மாவே வராது. கர்மா வராம ஒரு பாட்டு இருக்கலாம் இல்லையா? ஏன் பண்ணலன்னு எனக்கு ஏன் பண்ணலன்னு ஒரு கோவம் எனக்கு நிஜமா. வெரி குட், வெரி குட். சாமிக்கு மாமின்னு ரெக்வஸ்ட்னு ஒண்ணு போட்டு விட்டுரும். அவர் எங்க இருந்தாலும் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இங்க ஆக்சுவலி சித்தர்கள் இருக்கிறாங்க, இங்க பேசினது ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க. உங்க கேள்வி போயிடுறோம் 50-50. நீ 50 பதில் சொல்லலன்னு சொன்னாரு. நான் சார்ட்டே கேட்டிருக்கேன் முன்னாடி, அவர் பதில் சொல்லலன்னு சொல்லியிருக்காரு. ஆனா உங்க மூலமா இப்ப சொல்ல வச்சுட்டாரு. இல்ல, பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு இந்த கேள்வி ரிஜிஸ்டர் ஆகுது. கண்டிப்பா அந்த கேள்வி இது மாதிரி பாருங்க. இது மாதிரி இப்ப இது மாதிரி சித்தர்கள் ரெக்கமெண்ட் பண்ணாலும் we welcome it. நிஜமாவே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கறீங்க. வெரி குட். சித்தர்கள் வெல்கம் அவர் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க. அவர் சித்தர்கள்லாம் நம்ம இது மாதிரி கடவுள் ஏதோ தெரியாம பண்ணிட்டாலும் சித்தர்கள் எடுத்து சொல்லி இங்க 50-50 போட்டு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கஷ்டமா தான் இருக்கு. கர்மா இல்லாம வாழலாம் இல்லையா? முதல்ல காலி பண்ணுங்கப்பா. கர்மாவே இல்லாம, அதாவது தீய கர்மா இல்லாம வாழலாம் இல்லையா? அது ஏன் பண்ணல? அது மாதிரி இனிமே இப்ப தீபாவளி கிஃப்ட் நீங்க கொடுக்கறேன்னு சொல்ற மாதிரி கடவுள் இதான் கிஃப்டா கொடுக்கட்டும் மக்களுக்கு. கடவுள் இதான் கிஃப்டா கொடுக்கட்டும் சார். நாங்க வெல்கம் பண்ணி வாங்கிக்கிறோம் சார். நிஜமாவே ஆதங்கம் தெரியுது, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட். நிஜமாவே அது மாதிரி கர்மா இல்லாம கிஃப்ட் கொடுத்துட்டாருன்னா, கடவுள் கொடுத்துட்டாருன்னா, சித்தர்கள் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு, அதை விட சந்தோஷம் வேற என்ன சார் வேணும் உங்களுக்கு? கர்மாவே இல்லாம சந்தோஷமா வந்துட்டு போறோம். இந்த கர்மா இவ்வளவு பிரச்சனைக்குமே காரணம் கர்மா தான்ப்பா. முதல்ல அதை காலி பண்ணிட்டு, அப்படி இருந்தாலும் அதை சரி பண்ற மாதிரி ஏதாவது வழியை சொல்லிட்டு கொஞ்சம் கிஃப்டா ஏதாவது போட்டு விட்டு கொஞ்சம் நிறைய வேற ஃபுல் கர்மா நம்மளுக்கு வராத மாதிரி பாத்துக்கணும். அது வேண்டாமியா? அதான் நான் கேக்குறது, கடவுள்கிட்ட கேக்குறது. சித்தர்கள் ரெக்கமெண்ட் பண்ண சொல்றதும் அதான். எனக்கு கர்மாவே வராம கடவுள் நம்மளுக்கு மனசு கொடுத்துடணும், அவ்வளவுதான். இல்லை மனசு கொடுத்துடணும், இல்லைன்னா அது தாங்கிறதுக்கு இல்லை இதெல்லாம் பண்ணு அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்தணும். எதாவது பண்ண ஒரு கிஃப்டா கொடுக்கணும். எதையுமே இல்லாம அம்போன்னு உள்ள விட்டுட்டு நாம நிஜமா கர்மாவாலதான் நம்ம பயந்துட்டு இருக்கோம் இல்லையா? நிஜமாவே. ஆமா, அதான் சார். அவ்வளவுதானா மேடம்? அவ்வளவுதான் இப்போதைக்கு இது போதும். நன்றி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க.
நீங்க சொல்றது ஷார்ட்டா கற்றதும் பெற்றதும் அப்படின்னு இருந்தாலும் கூட ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு அப்படி மழை அப்படிங்கிற தூறல் சாரல் அடிச்சு நொறுக்கிற மாதிரி அப்படி வந்திருக்கீங்க. ஸோ ஹைலைட்டாக அந்த கர்மா அப்படிங்கிறது, கர்மாங்கிறதுக்கு தான் விளக்கமே. நீங்கள் கேட்ட கேள்வி தான் ஸ்டார்டிங்லேயே இந்த விளக்கம். பிறக்கும்போது 100% எல்லாருக்குமே நல்லதோட தான் கடவுள் கொடுக்குறாரு. நம்ம செஞ்ச பாவத்தை நம்ம தான் கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கஷ்டமே கொடுக்குறாரு. அந்த கழிக்கணுங்கிறது தான். ஆனால் உங்களுக்கு அது தெரியணும். அவ்வளோ கஷ்டப்படும் போது கொஞ்சம் 50 கிஃப்டாகவும் கொடுக்கணுங்கிறீங்க. ஸோ உங்கள் ரெக்வஸ்ட் வந்து பரிந்துரைக்கப்படுகிறது. டாக்டர்கிட்ட சொல்லுவோம். ஸோ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து ஒருவேளை கடவுள் கன்சிடர் பண்ணால் இவ்வளோதான் கஷ்டம், அதுக்கு மேலே கஷ்டம் வேணாம்ப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் கிஃப்ட்டு அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளி வர்ற மாதிரி. இல்ல இல்ல நான் என்ன இல்ல இல்ல சார், சரி, நன்றி. கிஃப்ட்னா மனுஷன் பிறக்கும்போது அவனுக்கு அவனுக்கு எந்த எண்ணெய்க்கு மற்றவங்களுக்கு கெடுக்கணும், எந்த கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது, இருக்காம கடவுள் பிறக்க வச்சிடணும். அது இருக்கிறதுனால பிறக்கும்போதே தான் இந்த பிரச்சனை. அதனாலதான் மனசுங்கிறது ஒண்ணு இருக்கு, எண்ணம்னு ஒண்ணு வருது. அது வச்சு தான் செயல் பண்றோம். அந்த செயலை வந்து கர்மா உண்டாக்குற மாதிரி, தீய கர்மா அங்க உண்டாக்குற வைக்கிறீங்க, அங்கேயே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா நாம அங்கேயே ஆரம்பத்திலேயே வச்சுங்க. மனுஷனை படைக்கும் போது எல்லாம் ஹாப்பி மனுஷனா படைச்சிட்டான். அது சொன்னீங்க பாருங்க. பிரச்சனை மனுஷன்னா சந்தோஷமா தான் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அது மாதிரி நீங்க பாத்துட்டு போ கடவுளே, நீங்க அது மாதிரி பாத்துட்டு போங்க எங்களை. ரைட், ஓகே. உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து பரிந்துரைக்கப்படுறது. டாக்டர்கிட்ட சொல்கிறேன். மிச்சின சித்தர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய அனுமதிங்கிற நேற்றுக்கு முழுமையாக சார் சொல்லியிருந்தாரு. நான் வருவது வராததையும் தாண்டி 100% உங்களுடைய அனைத்து கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும்னாரு. ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இன்னும் ஏதாவது இருக்குதா? ஏன்னா அது சொல்லியிருந்தாங்க, ஒருவருடைய முழுமையான கருத்துக்கள் கேட்டுக்கொள்ளப்படும். அவ்வளோதான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா அடுத்தது வரும். அடுத்த ரவுண்டில் பார்க்கலாம். நன்றி. இப்போ அடுத்தது மலைராஜன் சாரும், அடுத்தது லதா மேடமும், மீரா மேடமும், அதுக்கு அடுத்து பார்க்கலாம். மலைராஜன் சார் சொல்லுங்க. சார் அடுத்தது எனக்கு கொடுங்க சார். மலைராஜன். நாலாவது அடுத்தது குழந்தைவேல். நன்றி ஐயா. அனைவருக்கும் கொடுத்துருங்க சார். அதான் மேடம் உங்களுக்கு சொல்லிட்டேன் மேடம். லதா மேடம் தானே நீங்க? டெஃபினட்டா உங்களுக்கு 100க்கு 1000% கொடுத்தே ஆகணும் மேடம். கொடுத்துறேன். முடிச்சிட்டுமா சார்? அப்புறம் நான் சமையல் பண்ண போகணும். சமையல் பண்ண போய் அவரு 2-3 தடவை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மேடம். சமையல் பண்றீங்க. சரி சரி, உங்களுக்கு கிராண்டட் மேடம், அவர் கொடுத்துட்டார். பண்ணுங்க சார். நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, இப்ப வந்து எப்படியோ என்ன வந்து சார், நீங்க லதா மேடம் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். எஸ் சொல்லுங்க. எப்படியோ என்ன வந்து நீங்க எழுந்துக்க வச்சுட்டு கர்த்தால, சரியா? என்னால எழுந்துக்கவே முடியாது. எனக்கு அவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ். உங்களுக்கு தெரியும், சாருக்கு தெரியும், பெருமாளுக்கு தெரியும். ஆனா எப்படியோ நான் எழுந்துக்கிறேன். ஓரளவுக்கு எனக்கு இந்த கர்மா இதெல்லாம் முன்னாடி தெரியும். பிகாஸ் நானும் இந்த ரேக்கி இதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் இதெல்லாம். பட் ஸ்டில் அது எவ்வளவு இம்பாக்ட். நாம வந்து ஏதோ நம்ம நல்லவாளா இருக்கோம் இந்த ஜென்மத்துல, அதுக்கு வந்து ஒரு பலன் இல்லையான்னு நினைக்கிறோம். பட் இதுக்கு எவ்வளவு இம்பாக்ட்னு தெரியறது. அண்ட் இங்க வந்ததுக்கு அப்புறமா சார் சொன்னதெல்லாம் நான் 100% சொல்ல மாட்டேன், பிகாஸ் நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் தான். பட் எதுவும் என்னால முடிஞ்ச ஒரு 75% நான் ஃபாலோ பண்ணிடுறேன். அதுல வந்து என்னன்னா சிலது வந்து நம்ம பிறவியிலேருந்து இப்ப நான் வெஜிடேரியன்ஸ் அப்படிங்கறதுனால அதெல்லாம் எனிவே இருக்கிறது இல்ல. அப்புறம் நான் வந்து வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். அதனால வெளியில போய் லஞ்சம் கொடுக்கறது வாங்கறது அந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த மாதிரி விஷயங்களும் இல்ல. பட் இத மீறி எனக்கு என்ன முடியுமோ நான் பண்ணிட்டு ரொம்ப நாளா இருக்கேன். பட் இப்ப இன்னும் ரொம்ப தீவிரமா பண்றேன். அப்புறம் இப்போ அந்த தர்மமும் சார் வந்து இன்னும் கரெக்டா நம்ம யார் கொடுக்கணும்னு எனக்கு இன்னும் சித்தர்கள் சொல்லலைங்கிறதுனால நான் எனக்கு மன்னிப்பு கேட்டு நான் கொடுக்கறது தப்பா இருந்தா ப்ளீஸ் காட் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து எந்த ஃபீல்டுல வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதுனாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃபைனான்சியல்ல நிறைய தெரியறது சார். அப்புறம் வந்து எனக்கு கிறிஸ்டல் வந்து என்ன 2 இக்கட்டான சூழ்நிலையில இருந்து காப்பாத்திட்டு. அத சொல்லுங்க. ஃபைனான்சியல் எப்படி அத சொல்லுங்க. அதாவது ஒரு சைபர் கிரைம்ல பைத்தியம் மாதிரி மாட்டிக்க இருந்தேன். நம்மளுக்கு வந்து எவ்வளவோ அவேர்னஸ் இருக்கு. பட் ஸ்டில் அந்த ஒரு டைம் நமக்கு பேட் டைமோ பேட் கர்மாவோ வாட் எவர், அது வந்து ஒரு 20 மினிட்ஸ் எனக்கு அந்த போன் கால் அவ கட் பண்ண மாட்டேங்கிறா, எனக்கும் போன் கட் ஆக மாட்டேன்றது. யாருதான் வருவா அந்த டைம்லன்னு. அப்புறம் ஐயோ பெருமாளே, ஐயோ கிறிஸ்டல் என்ன காப்பாத்து, பெருமாளே என்ன காப்பாத்துன்னு நான் அடி மனசுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் டக்குன்னு வந்து என் ஹஸ்பண்ட் வந்தார்.
வந்துட்டு டக்குன்னு போனை எடுத்து, நீ இப்ப இது ரொம்ப பண்ணனா போலீஸ் அப்படின்னு சொல்லி டபக்குன்னு ஆஃப் பண்ணிட்டார். எனக்கு அது பண்ண முடியல பாருங்க. ம் நம்ம இவ்வளவு வாய் கிழியறது, ம் நானும் வந்து எனக்கும் 60 வயசுக்கு மேல ஆறுது. நிறைய சொன்னேன். எத்தனையோ கவுன்சிலிங் கொடுக்குறோம், ம் டீச்சரா இருந்திருக்கேன், எல்லாம் ம் தான். பட் ஸ்டில் ம். அந்த மூமெண்ட்னு வரும்போது எல்லாம் ஸ்தம்பிச்சுதான் போறது. ஆமா. பேட் டைம்னு. ம் அப்புறம் அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நான் டென்டல் வந்து எனக்கு வந்து ஓயாத ஹெல்த் இஷ்யூஸ் இது உங்களுக்கும் ரெண்டாவது தெரியும். அந்த சைபர் ஓவர் இல்லையா? ஆமா, சைபர் ஓவர். சைபர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, ரெண்டாவது ஓகே. டென்டல். அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த ம் டென்டல் இஷ்யூல வந்து நான் எனக்கு ரொம்ப 18 வருஷமா நான் ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருக்கேன் ம் ஹெல்த் இஷ்யூஸால. ம் அதுல இந்த டென்டலும் அது ஓடிண்டே இருக்கும். பல் டாக்டர் 6 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை, அது இந்த கப்பம் கட்டுற மாதிரி அது பண்ணிட்டே இருப்பேன் நானு. சரி. சரியா? அப்போ ஆ வந்து நான் வந்து ஒரு அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆ இந்த அமௌண்ட் அவர் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ம் நான் போய் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே அதுல ஒரு ஒரு கணிசமான அமௌண்ட் குறைஞ்சிடுது. அவர் ம் கேட்கல. ம் ஓஹா, சரி, இதுதான் டாக்டர் சொன்ன கிறிஸ்டல் வந்து நமக்கு பணத்தை சேவ் பண்றது. ம் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்றதுனால இது ஏன்னா நமக்கு பணம் சேவ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேரிட்டி பண்ணலாமே. வெரி என்னோட குட். பாயிண்ட் அதுதான். ம் ம் இன்னும் கொஞ்சம் 4 பேருக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்ட்டு. இது ம் 2 எனக்கு. அப்புறம் ரொம்ப நாளா நாங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி 2, 3 ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் பிரச்சனைன்னு இல்ல. நம்ம வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு குடுக்கணும் அப்படிங்கறதுனால உட்கார்ந்துட்டு இருந்தோம். அது இப்பதான் வீடு ரெண்டல் கொடுக்கறது. எஸ். ம் அது வந்து இப்ப வந்து செட் ஆயிடுது. ஒரு ம் மாதிரி கம்மி ரெண்ட்னா கூட ம் வி ஆர் ஹாப்பி. ம் அது இது 3 சார். அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ் ஓரளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ம் பிகாஸ் இந்த மன்னிப்பு குடுக்கறது, மன்னிப்பு கேட்கறது, தேங்க்யூ சொல்றது. ம். இது 3யும் நான் வந்து ரிலீஜியஸா ஃபாலோ பண்றேன். ஓகே, ஃபாலோ பண்றீங்க. உங்களுடைய ஹைலைட் பாயிண்ட்டே வீட்டில் இருக்கிற பணம்லாம் காணா போயிடுது அப்படின்ட்டு இருக்கு. ஆமா. அது யார் எடுத்துட்டு போறா? பூட்டி இருக்கும்போதே காணா போகுது எப்படி? எஸ். அதுதான் சார் இன்னும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும். ம் பட் அதான் ரிலேஷன்ஷிப்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எனக்கு ம் எந்த ஏரியால வந்து நான் எதிர்பார்த்தது, மேபி நான் ரொம்ப ஆசைப்பட்டேனோ என்னமோ தெரியல. ஆ ஹெல்த் ஒண்ணுதான் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அது ம் வந்து கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் சித்தர்கள் வந்து அந்த அளவு இன்னும் கர்மா இன்னும் கொஞ்சம் குறையணும்னு வச்சிருக்காரோ என்னமோ தெரியல. அவர் பட் வச்சிருக்கல, நாம தான் வச்சிருக்கோம். அதாவது கர்மா குறைங்க அவர் டைம் இன்னும் செட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நமக்கு இன்னும் ம் குறையல ம் அப்படிங்கறதுனால. சோ ம் நான் அதுக்கு பேஷண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ம் ஆனாலும் ஹியூமன் பீயிங் தானே. சோ ம் அப்பப்போ வந்து மனசு வந்து பீறிட்டு வருது. ம் ம் எப்படா சரியா போகும் அப்படின்ட்டு. ம் ம். வேற இதுதான் சார் என்னோட ஃபீட்பேக். ஓகே, நன்றி நன்றி மேடம். ரொம்ப நானுமே வந்து சார் கிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சுப்பேன். நான் ம் நிறைய ஆனா ஆத்மார்த்தமா பேசிடுறேன். என்னோட ம் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து நிறைய தினமும் அவர்கிட்ட பேசி புலம்பின்னு இருக்கேன். ம். அவருக்கு தெரியும். ஐயோ பாவம் அவர். மாமி, எனக்கு ஃபோன் பண்ணதுலேயே அதிக ஃபோன் வந்தது உங்ககிட்ட இருந்து தான். ஆனா நான் இப்பெல்லாம் உங்களை டிஸ்டர்பே பண்றது இல்ல. வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவேன். நைட்டு 12, 12:30, 1 அப்படின்னாலும் இல்லை. நான் ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் பேசுறீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும். அதனால எடுத்து பேசுவேன். ரொம்ப நன்றி. ரொம்ப ஓகே பொறுமையாகவும் சார். கரெக்டாக ஆர்டராகவும் எடுத்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி ஓகே, மேடம். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ காட், தேங்க்யூ இறைவா, தேங்க்யூ சித்தர்கள், அண்ட் தேங்க்யூ டாக்டர் இளங்கோ சார். சித்தர்களுடைய சாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. நன்றி நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தது மலைராஜன் சார், அடுத்தது மீரா மேடம், அடுத்தது குழந்தைவேலு. மலைராஜன் சார். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஓகே. ஹலோ. அதாவதுங்க, இது வந்து இங்க விஷுவல்ல வரவே இல்லையே நீங்க. வெளிச்சமா இல்லையே. ஹலோ. இப்ப வர்றீங்க பாரு. கரெக்ட். வாங்க. ரைட், குட். சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆக்சுவலா இது வந்து ஐயாவுடைய நிகழ்ச்சியில சேரக்கூடிய வாய்ப்பு வந்து என்னுடைய நண்பர் மூலியமா தான் எனக்கு ஒரு லிங்க் அனுப்பி வச்சாரு. இதுல என்ன கேட்டீங்கன்னா, அவர் மறந்துட்டாரு. அவர் ஆக்சுவலா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. ஏதோ வந்ததுங்க, நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கட்டு உங்களுக்கு அனுப்பி வச்சேன் அப்படின்னாரு. அதுதான் இறைவனுடைய கருணைன்னு நினைக்க வேண்டியது. ஏன்னா அவர் மூலியமா நமக்கு வந்திருக்கு இந்த லிங்க். அதுக்கப்புறம் அதை கேட்ட அன்னைக்கே உங்ககிட்ட பேசினேன் போன்ல. அவ்வளவு அருமையா நீங்களும் கைட் பண்ணீங்க. என்னுடைய அனுபவங்கள்லாம் சொன்னேன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து வினை பயனே தேகம் கண்டாயின்னு சொல்லி அதிலே ஒரு நெத்தி அடி அடிச்ச மாதிரி ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த பிறவியின் காரணமே வினைதான், நம்ம பண்ண கர்மா தான் அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருந்தாங்க. இது நம்ம நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணிருக்கோம். வாரியார் சாமி தான் நம்ம முதல் குருநாதர். அவற்றிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் வேதாத்ரி மகரிஷி,
கவனஹரையா இன்னைக்கு லேட்டஸ்டா. அதுக்கப்புறம் இப்போ கடைசியா நமக்கு ஐயாவுடைய லிங்க் கிடைச்சிருச்சு. எங்க சேரணுமோ அங்க வந்து சேர்ந்த மாதிரி நமக்கு அந்த ஒரு இறை ஆற்றல் கிடைச்சிருக்கு. இதுல வந்து சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு இப்ப 2 பேர் பேசினாங்க, பெண்கள் 2 பேர், தாய்மார்கள் 2 பேர் பேசினாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நானும் அந்த ஸ்டேஜ்ல எல்லாமே பாஸ் பண்ணி தான் வந்தது. அப்படியே என்னுடைய எக்ஸ்பிரஷனே அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாருமே அதை கிராஸ் பண்ணிட்டு தான் இருப்போம்னு ஒரே நினைக்கிறேன். மாதிரிதான்ப்பா எல்லாம். ஆமா. ஆமா. அதுல வந்து என்ன பியூட்டினா, நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு லைஃப்ல வந்து நாங்க சாதாரணமா ரொம்ப ஏழ்மையில இருந்து தான் அப்பாவுடைய முயற்சியில வளர்ச்சி அடைஞ்சோம். அப்புறம் ஒரு பெரிய ஹைக் போய் திரும்ப டோட்டலா டவுன் ஆகி ஒண்ணுமே இல்லாத ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இப்ப. ஏன்னு ஆனா நம்பிக்கைங்கிறது வந்து ஊட்டினது வந்து எனக்கு அந்த நேரம் எம்ஜிஆர் அவருடைய 2 பாடல். இந்த 2 பாடல் வந்து அவர் கவனங்கரையா தான் நமக்கு அந்த பாடலையே போட்டு கொடுத்தாரு ஒரு மீட்டிங்ல. அது என்னன்னா, நமக்குள்ள ஊக்கமும் உற்சாகமும் எந்த நேரத்திலும் எப்பயுமே குறையக்கூடாது அப்படிங்கறது மட்டும் எல்லாரும் ஆணித்தரமா நினைங்க அப்படின்னாரு. அதுல பாத்தீங்கன்னா, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. அந்த பாட்டை மட்டும் நம்ம கேட்டாலே போதும். அந்த அளவுக்கு நமக்கே நான் இயற்கை மேலையும் நம்ம மேல நம்பிக்கை வரும். அது மாதிரி புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது அந்த பாடல் 2 பாடலுமே அப்படித்தான். சரி. அது மாதிரி நம்ம ரொம்ப ஏழ்மையில ஏதோ கஷ்டப்படுறோம்னா அந்த நேரத்துல வந்து கரெக்டா இறைவன் வந்து ஏதாவது ஒரு இல்லைன்னா நம்பிக்கை மட்டும் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. அதான் என்னுடைய கண்டுபிடிச்சது. அதைத்தான் ஐயா வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க, இறை நம்பிக்கை. எனக்கு என்னன்னு தெரியல, இந்த பாடலுக்கு கேட்கும்போது எனக்கே ஒரு பாடல்லாம் நம்ம ஏன் எத்தனையோ கவிஞர்கள் எழுதுறாங்க, நம்ம எனக்கு ஒரு பாடல் எழுத வரவே மாட்டேங்குது நினைக்கும் போது ஒரு நாள் திடீர்னு தியானத்துல வந்த பாடல் வந்து அந்த பாடல் இருக்கு. நான் அதை உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஏன்னா அதை எங்கேயோ வச்சு மிஸ் பண்ணிட்டேன். அது வரிசையில வரும். அதுல முதல் வரிசை அனைவரையும் மன்னிப்போம் தான் எனக்கே தோணுச்சு. நான் அந்த பாட்டுல எழுதியிருந்தேன் ஒரு 15 ஒருவேளை வருஷத்துக்கு இந்த முன்னாடி. சிவாஜி பாடுவாரு அந்த பாட்டா அதே மாதிரிதான். அதேதானா? அகர முதல எழுத்தெல்லாம் அந்த மாதிரி அந்த பாட்டு எழுதுறது நீங்களா? ஆமா அந்த மாதிரி அந்த பாட்டு எழுதுறது நீங்களா? வந்துட்டீங்க. அடியப்பா ஆமா. கண்ணதாசன். அது பாத்தீங்கன்னா அந்த அனைவரையும் மன்னிப்போம், அருட்பேராற்றலையே எண்ணிப்போம், ஆனந்த கூத்தாடுவோம், அது மாதிரி அதுல இன்பத்தில் வந்து திளைப்போம், ஈகைங்கிற வார்த்தை ஈயை ஓட்டுவோம், ஈகை உலகம் சுற்றுவோம், நம்ம ஊர் சுற்றுவோம், எடுத்து அந்த சாற்றுவோம், மாதிரி வந்தது. அந்த ஏடு பாட்டை நான் எழுதுவோம், ஐயம் திரும்ப தவிர்ப்போம், ஆமா 9 எழுதி பார்ப்போம், ஓடத்தில் இருப்போம், அவடத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்வோம். நன்றி. மகிழ்ச்சி. அந்த பாடலை வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். தேடி பார்த்து எடுத்தேன். சரி, அப்புறம் அருமை. எல்லாரும் பாடல் அதோட ஒரு பாடல் கூட சரி முடிஞ்சிருச்சு நம்ம சகாப்தம். உன்னோட பினிஷ். ஓகே ரைட். நீங்க இங்க எதை ஃபாலோ பண்றீங்க தொடர்ச்சியா சாரோடதுல? முதல்ல பார்த்த உடனே சாரோடதுல இது ஃபாலோ பண்ணதுன்னா உங்களுக்கு நிறைய சொல்லியிருந்தீங்க பெனிஃபிட், இது நான் ஃபாலோ பண்ணதுனால இது எனக்கு கிடைச்சதுன்னு. இப்ப எனக்கு இறையாற்றல் வந்து ஐயாவை நினைச்சு உங்களெல்லாம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. அதுக்கு வாய்ப்பும் கொடுத்தாரு, பார்த்தேன். எனக்கு அந்த இறைவனுடைய கருணையில கிறிஸ்டலும் கிடைச்சது. அவங்க சொன்னதுல என்னன்னா, கிறிஸ்டல் உங்க கூட இருக்கும்போது இறைவன் கூட இருக்க மாதிரி ஒரு உணர்வுன்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் டிராவல் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்க கூட. அதுல வந்து எனக்கு இப்ப சமீபத்துல, அதாவது என்னோட பொருளாதார நெருக்கடியில எனக்கு வந்த கடன் பிரச்சனைகள்ல நெருக்கடி சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடி. ஐயா வந்து பேசும்போது என்னெல்லாம் அனுபவிச்சு சொல்லுவாரா, வீட்டுக்கு வந்து கடன்காரன் வந்து தொல்லை பண்றான், அப்படி பிராக்டிக்கலா பேசுறாங்க. எனக்கு அப்படியே எனக்காகவே பேசுற மாதிரியே தான் இருக்கும் ஒவ்வொரு பேச்சுமே. அப்ப எனக்கு ஆறுதலும் ஊக்கமும் ஐயாவுடைய பேச்சுல இருந்து எனக்கு நிறைய கிடைச்சது. அதுபடி பாத்தீங்கன்னா, மன்னிப்பு நான் சும்மா ஜென்டலா மன்னிப்பு கேட்டு விட்டுருவேன் ஐயா அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப வந்து அந்த நேருக்கு நேர் அவங்க கேட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணும்போது அதே நேரத்துல அவங்ககிட்டயே நான் மன்னிப்பு கேட்டு மரியாதை கேட்டு தயங்கி சொல்லும் போது எல்லாருமே இப்ப என்னை கொஞ்சம் லூஸா விட்டுட்டாங்க. இப்ப யாருமே வந்து நெருக்கடி கொடுக்கறது இல்ல. ஏன்னா லூஸா விட்டுட்டாங்களா அவங்க? கொஞ்சம் லிபரலா விட்டுட்டாங்க. இதெல்லாம் விட்டாங்க. சரி பாருங்க, இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க, எத்தனை மாசம் ஆகுறது, எத்தனை வருஷம் ஆகுறது, இப்படி செஞ்சுட்டு இருந்தா என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸை குறைச்சிட்டாங்க. அதே வேகத்துல இருந்தவங்க எல்லாம் இப்ப குறைச்சிட்டாங்க. அது ஏதோ உணர்வு முடிஞ்சதுக்கு. 2வது அதுக்கு சூழ்நிலைகளும் வருது. இப்ப ஒருத்தவங்க வந்து நாங்க வந்து உனக்கு உதவி செய்யறேன், உங்களுக்கு ஒரு பெரிய லோன் தரேன், அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. எனக்கு ஒரு பெரிய இடத்துல கிட்டத்தட்ட more than 3 crores வந்து லாக் ஆயிடுச்சு. அதான் காரணம், ஆக்சுவலா அடிப்படை காரணம். அதுக்கு நம்ம கர்மாங்கிறத உணர்ந்துட்டேன். ஏன்னா அவருக்கு மேல அவ்வளவு கோவம் வந்தது, ஏன்டா இப்படி பண்ணாரோ எனக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து அவரையும் அன்பாவே பேசி அவரையும் மன்னிப்பு கொடுக்க இப்ப அவரும் ரொம்ப மரியாதையா பேசுறாரு. யாரு கடன்ல மாட்டி விட்டவரையா?
நான் நான் வந்து கடன்ல மாட்டி விட்டவரு. நான் இப்ப அவரு அவரு என்னமோ சொன்ன மாதிரி அவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி கம்பெனியே மூடுற ஸ்டேஜ்ல இருந்தவரை போய் நான் கை தூக்கி விடுறேன்னு சொல்லி நான் வெளியில இல்ல அவர் மேல இருக்க அன்புலையும் அவர் கஷ்டப்படுறத பார்த்து இறக்கப்பட்டு கடன் நான் வாங்கி கொடுத்துட்டேன். இப்ப நான் வெளியே கடன் கொடுக்க முடியாம இருக்கேன். அவரு எனக்கு கொடுக்க மாட்டேங்காரு. இப்ப எனக்கு வர வேண்டியது அவர்கிட்ட வாங்க வேண்டியிருக்கு. இவர்கிட்ட ஏற்கனவே ஒரு அம்மா கூட பேசும்போது சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 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 வாரம் 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு 2,50 கோடி ரூபா 3 கோடி ரூபா 2,50 கோடி ரூபா கடன் இருக்கு. 3 கோடி 4 கோடி ரூபா வெளியில இருந்து வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாதியில ஆனா நிக்குது. அவங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் கிடைச்சதுன்னு சஸ்பென்ஸா இருக்கு. அதே நிலைமை தான் எனக்கு இருந்தது. ஆக்சுவலா இப்ப எனக்கு அவர் ஒரு டவுட் என்னன்னா, வர்றவங்க போறவங்க எல்லாத்திட்டும் எனக்கு கடன் இருக்கு எனக்கு அப்ப யார் தான் கொடுக்குறான்னே தெரியலையே. அதான் எல்லாருமே கடன்ல கொடுக்கறது யாருன்னு தெரியலையே. அந்த சரி, மாதிரி ஓகே, தான் சொல்லுங்க. இருக்கு. ஏதோ எங்கிட்ட தான் வருது. அதாவது நம்ம நினைக்கிறோம் எப்படியோ வாங்கிடுறோம், சமாளிக்கிறோம், அப்புறம் பிறகு திண்டாடுறோம். அதான் உள்ள விஷயம். ரைட், நன்றி. எது தேவை எது தேவையில்லைங்கிறத உணர்ந்தா தான் நம்ம வந்து இது பண்ண முடியுங்கிறது தான் நான் கண்ட சார் உண்மை. சொன்னது. ஐயா ஐயாவுடைய இதுல இப்ப கிறிஸ்டல் கிடைச்ச உடனே ஒரு ஞானம் கிடைச்சிருச்சு. ம். என்ன அதாவது ஒரு சினிமால வந்து ஒரு வசனம் வரும், எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ ம். அது அது அப்ப அப்ப அப்படி அப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு எதுக்கெடுத்தாலும் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது மாதிரி ரஜினி தான் சூப்பர் ஸ்டார். ஆமா. எது அதனால எப்பப்போ எப்படி நடக்கணும், அது அப்பப்போ அப்படி நடக்கும், இது எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் டாக்டர் சொன்னது வந்து எதுனாலும் முதல்ல ஏத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அக்செப்ட். எதுனாலும் ஏதோ சூழ்நிலை காரணம் வந்து நம்ம பூர்வ ஜென்ம கர்மா அப்படிங்கறது கர்மா. நம்ம உணர்ந்தாச்சு ஃபர்ஸ்ட். அதனால ஒரு தெளிவு வந்துருச்சு, ஒரு தைரியம் வந்துருச்சு, துணிவே துணைங்கிற மாதிரி ஒரு துணிச்சல் நமக்கு வந்துருச்சு. நம்ம கஷ்டமே துணை, எதனால கஷ்டமே நமக்கு கஸ்டமர். ஆமா அதனால நம்ம எதையுமே சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. அதாவது யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனுடைய பலம் நம்பிக்கைங்கிற நம்பிக்கையை ஐயா வந்து தினமும் ஊட்டுறாங்க. நீங்களும் ஊட்டுறீங்க. அதை வந்து ஊட்டுற விதமே அருமையா இருக்கு. அதாவது நகைச்சுவை உணர்வோடையும் அதை வந்து ஈஸியா எடுத்துக்கிற மாதிரியும் ஒரு இதெல்லாம் கொடுக்குறீங்க. ரொம்ப உண்மையிலேயே ஒரு பெரிய பொக்கிஷமா தான் நான் கருதுறேன். இதை வந்து என்னுடைய வாழ்வினுடைய ஒரு பெரிய எப்படி சொல்றது, நான் ஏற்கனவே கொடுத்து வைத்தவன் நானே இந்த மாதிரி கொடுத்து வைத்ததுனாலதான் கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு. அப்படிங்கிறதுனால இறைவனுக்கு நன்றி. அவன் அருளாலே தான் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அது போக மன்னிக்கிறதுங்கிறது ஒரு மகத்தான ஒரு இது. அதுவும் ஐயா சொல்லியிருக்காங்க. அதை மன்னிக்க அதனுடைய பலன் வந்து எனக்கு வந்து நெருக்கடிகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வந்துருவோங்கிற ஒரு நம்பிக்கை கிடைச்சிருச்சு. என்ன கடைசியா நான் வந்து ஐயாவை சந்திக்கும் போது சொன்ன வார்த்தை வந்து அந்த 3 விஷயம்தான் ரொம்ப தெளிவா தெளிவா சொல்லுங்க. பொருளாதாரம், உடல் நலம் ஓரளவுக்கு எனக்கு நல்ல நண்பர்களுடைய ஒப்புதல்னால உடல் நலம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இல்லை. வராது, வரக்கூடாது. அது மாதிரி ஏன்னா நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்படுறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அந்த வகையில உடல் நலம், அது போக உறவுகள் வளர்த்துறேன். இப்ப கொஞ்சம் நெருக்கடிகள் பல சிக்கல்லாம் வந்து அதுவும் தீரணும்னு சொல்லி நேர்ந்திருக்கேன். இப்ப அந்த என்னுடைய பிரதர்ஸ் எல்லாமே என் கூட ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்தவங்க எல்லாம் இப்ப லிபரல் ஆயிட்டாங்க. ஒன்றும் அந்த அளவுக்கு இதல்ல அந்த இதை உணர முடியுது. இதெல்லாம் போக இறைநிலை அடையணும் அப்படிங்கிறது தான், முக்தி அடையணும். இதோட இந்த பிறவியோட க்ளோஸ் பண்ணி முடிச்சிடணும். இதுவுமே இந்த வரக்கூடாது, இறைவனோட இணையணுங்கிறது தான் இருக்கு. அதான் அந்த 3 குரல் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன். அதுல கூட ஒரு அன்பர் வந்து கேட்டார், 2 குரலை மட்டும் சொன்னீங்க, ஒரு குரலை சொல்லாம விட்டுட்டீங்கன்னு. அதையும் இந்த சந்தர்ப்பத்துல சொல்லிடலான்னு பார்த்தேன். அதாவது ஒரு குரல் வந்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார் 2. இன்னொரு குரல் வந்து உச்சபட்ச குரலா மொத்தம் 1330 குரல்ல நடு மையத்துல இருக்க குரல் வந்து 666வது குரல். அது வந்து எண்ணிய 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 நான்கு எய்துவர் எண்ணிய திண்ணியாராக பெறுங்கிற குரல். அந்த ஒரு குரல் தான் என்னுடைய பெரியப்பா அவங்க வந்து சாதாரண ஒரு ஏழ்மையில இருந்தவங்கள ஒரு உச்சகட்ட நிலையை போய் ஒரு அமெரிக்கால வெஸ்ட் வெர்ஜீனியால யூனிவர்சிட்டியில வந்து அங்க வந்து ஒரு பெரிய எப்படி சொல்றது பிரசிடென்ட் ஆகுற அளவுக்கு உயர்த்திருக்கு. காரணம் வந்து அந்த ஒரு குரல் தான் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப அதை கேட்கும் போது எனக்கு உண்மையில அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 புக் எழுதியிருக்காரு யூனிவர்சிட்டியில. புக் எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து திருக்குறள் தான், அதுவும் அந்த ஒரு குரல் தான் சொல்லி எங்க ஸ்கூல்ல வந்து பேசும்போது சொன்னாரு. அப்ப அந்த குரலுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். சுவாமி விவேகானந்தன் சொல்றாரு, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாய் ஆகிறாய். அதை அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே நம்ம நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருக்கும். அது வந்து ஐயாவுடைய இது வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. உங்களுடைய வழிநடத்தலும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்போங்கிற நல்ல ஒரு எண்ணத்தோட நிறைவு செய்கிறேன். எதுவும் கூட குறைய பேசியிருந்தா மன்னிக்கவும்.
நன்றி. இல்ல நீங்க எவ்வளவு கூட வேணாலும் பேசலாம், கூட மேல கூட வச்சு கூட பேசினாலும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா சித்தர்கள் உங்களுடைய முழுமையான கருத்தை எல்லாருடையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி, அருமையா பேசியிருக்கீங்க, மகிழ்ச்சி, நன்றி. மீரா மேடம். மீரா மேடம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இன்னைக்குதான் நான் முதல் தடவை ஜூம்ல வந்து ஆமா மேடம், இப்பதான் பிரைட்டா வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம். நன்றி. சொல்லுங்க. நான் விடிய காலம் எந்திரிச்சிருவேன், 4:30க்கு எந்திரிச்சு தியானம் முடிச்சுட்டு 6ல இருந்து பார்ப்பேன் டெய்லி. நான் ஒரு 41 இயர்ஸா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இறைநிலையை அடையணும், அதை விட மேல நிலைகள் அடையணும்னு தான் அந்த சின்ன வயசுல இருந்து 19 வயசுல இருந்து மெடிடேஷன்ல இருக்கேன். 18 இயர்ஸ் கம்ப்ளீட்ல இருந்து மெடிடேஷன், சகஜ மார்க்க தியானம்னு ஒரு பயிற்சியில இருக்கேன். இதே நிறுவ தியானம்னு ஒரு இதுல இருக்கேன். அப்படி இப்படி கால்குலேட் பண்ணா ஒரு 60 இறங்கிருப்பேன். 60 59 வயசு எனக்கு. 59 கரெக்டா, 18 வயசு ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து இத்தனை நாள் நம்ம மெடிடேஷன் எல்லாம் பண்ணி பக்குவப்பட்டு படிப்படியா வாழ்க்கையை ஓட்டி எல்லாம் நடந்தாலும் நமக்கு வாழ்க்கையில் நிறைய துரோகங்கள், நிறைய கஷ்டங்கள், கசப்புணர்வு நீங்க எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப சிவியரா இருந்துச்சு. நிறைய திறமைகள் இருந்தும், திறமை இருந்து நிறைய ஒரு இன்டெலிஜென்ஸ், பேசிக் ஒரு அபவ் ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ் இருந்து எல்லாமே இருந்தும் கஷ்டத்துல இருந்தேன். அதுக்கு வந்து என்னன்னா எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தியான பயிற்சியாளர் வந்து ஒரு 2008 வந்து மெடிடேஷன் ட்ரெயினர், ப்ரிசெப்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பயிற்சி, அந்த ப்ரிசெப்டரை எங்க சிஸ்டர்ல வந்து எங்க குருநாதர் வந்து எங்க இது பண்ணி விட்ட அப்புறம் ஒரு அமைதி, ஒரு சாந்தம், ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இதுக்கிடையே நமக்கு பிரச்சனை எல்லா இதுலயுமே ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு அதுக்கான விடை வந்து எனக்கு ஒரு இதே இல்லை. மனசு வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ, நம்ம சொல்றது அக்செப்ட் பண்ணி நிறைய ப்ராசஸ், மென்டல் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணி நிறைய விஷயங்கள் இருந்தா கூட நமக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இதுக்கிட்ட நான் ஃப்ளவர் ரெமெடி கத்துக்கிட்டேன், ஜோசியம் ஒரு அஸ்ட்ராலஜி கோர்ஸ் படிச்சுக்கிட்டேன், ஃப்ளவர் ரெமெடி எப்படி பயன்படுத்துறது, மென்டல் ஸ்டடியான என்னோட ஃபேமிலி பீப்புளுக்கும் நான் இது பண்ணுவேன். இதுக்கிடையில அப்புறம் வாஸ்து பத்தி, பேசிக் வாஸ்து பத்தி தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தோம். நான் ப்ரொஃபஷனல் சமூக சேவை அமைப்பு வச்சு நடத்தி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல வந்து சைல்ட் ரைட்ஸ் கமிஷன் மெம்பர், இந்த உயர்ந்த பதவிகள்ல வந்து சோஷியல் ஆடிட்டிங் எல்லாம் பண்ணா கூட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இல்லை. ஏன்னு தெரியல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நான் வந்து சரி நமக்கு வந்து ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் வந்து இது பண்ண ஆரம்பிச்சேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஒரு ஹீலர்கிட்ட வந்து ஒரு சில பேர் பார்த்தா கோவம் வருது, ஒரு அன்ஈசினஸ் இருக்கு, ஒரு இது இருக்குன்னு சொல்லி ஒரு ஹீலர்கிட்ட போய் ஒரு லேடி கிட்ட இது பண்ணி. யாரை பார்த்தா மாமி உங்களுக்கு கோவம் வருது? யார பார்த்தாலும் கோவம் வருதா? யார பார்த்தாலும் கோவம்? யார பார்த்தால, சிலரை பார்த்தா காரணமே இல்லாம தெரியாம, எல்லாரும் இல்ல சார். இல்ல அந்த மாதிரி யார பார்த்தா உங்களுக்கு கோவம் வந்தது? நான் எங்க வீடு ரெனோவேஷன் டைம்ல அம்மா வீட்டுல போய் ஒரு 6 months இருந்தேன். அப்ப அவங்க வீட்டுல அவங்க வேலை செய்யற மெய்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, வீட்டு வேலை செய்யறவங்களை பார்த்து அவங்களுக்கு நமக்கு ஒரு என்னன்னு தெரியல, காரணமே இல்ல, அவங்களுக்கு நம்ம ஏன்னா அப்புறம் தான் ஹீலிங் வந்து ஒரு இதுகிட்ட கண்டுபிடிச்சு ஹீலிங் பார்த்தாலும் கோவம் வருது, பார்க்க கோவமா வருது. இல்ல சார், சம் அன்ஈசினஸ். நான் ரொம்ப காமா இருக்கிற ஆளு, ஏதோ இரிட்டேட் ஆறேன், மைண்ட்ல இரிட்டேட் ஆறா, கோவம் இல்ல, இரிட்டபிலிட்டி, சம் அன்ஈசினஸ், அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றீங்க. அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் என் வீட்டை விட்டு அங்க போய் 6 மாசம் ஸ்டே பண்ணுவேன். அப்பதான் ஹீலிங் வந்து ஒரு லேடிட்ட இது பண்ணும்போது இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சேன். அதே மாதிரி ஃப்ளவர் ரெமெடி, அதே டைம்ல ஃப்ளவர் ரெமெடிஸ் எடுக்க ஆரம்பிக்க அந்த மன்னிப்பு கேட்கிற மனநிலைக்கு வரேன். அது ரெண்டுமே நடக்கும்போது வீட்டு கட்டுறதுல நிறைய இஷ்யூஸ் வருது, பிரச்சனை வருது, கொஞ்சம் ரொம்ப போராட்டங்கள் வருது. அப்புறம் தான் சாரோட இது கிடைக்குது, அறிமுகம் கிடைக்குது, இது கிடைக்குது. யூடியூப்ல தற்செயலா பார்த்து அப்புறம் நான் கான்டாக்ட் பண்ணி அப்புறம் கர்மா பத்தி தெரியும் போது எல்லாமே காரணம் வந்து நம்ம கர்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வந்துட்டு போறவங்க, இரிட்டேட் பண்றவங்க, இது பண்றவங்க எல்லாம் நம்மளோட பாஸ்ட் லைஃப்ல ஏதோ தொடர்பு உள்ளவங்க போல் இருக்கு. அதாவது மன்னிப்பு கேட்க அது குறைய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ், இந்த மனநிலை வந்த அப்புறம் தான் இதுக்கு வரேன். இளங்கோ ஹாஸ்பிட்டல், டாக்டர் இளங்கோ ஹாஸ்பிட்டலோட ஒரு அறிமுகத்துக்கு வரேன். எனக்கு அறிமுகம் கிடைக்குது. நான் ரொம்ப காம தியானம் பண்ணி பல வருஷம் தியானம் பண்ணா கூட சில பேர் பார்த்து இரிட்டேட் ஆறேன்னு நான் எனக்குள்ள கேள்வி கேட்டதுனால இந்த விஷயம் நம்ம லாக்கிங்கா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு இந்த விஷயம் இது வருது, எனக்கு அறிமுகம் ஆகுது. இங்க வந்த அப்புறம் எனக்கு எல்லாமே அப்புறம் சார்கிட்ட நான் ஒரு செஷனை இது பண்ணும்போது என்ன சொல்றது, கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவர் வந்து சொல்றாரு,
உங்களுக்கு வந்து நீங்க எத்தனையோ பேரை வந்து ஏமாத்தி இருக்கீங்க பாஸ்ட் லைஃப்ல. அவங்களோட கஷ்டமும் கம்பளைங்களும் தான் உங்களுக்கு இந்த தடவை இந்த ஜென்மத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனையா வருதுன்னு சொன்னோன்னே எனக்கு அப்பாடா, எனக்கு இப்பதான் ஒரு நெத்தியில் அடிச்ச மாதிரி இவ்வளவு விஷயம் இருக்கா நமக்கு. நம்ம நிறைய ஒரு சைட்ல நம்ம ஒரு நல்லா, நான் என்னை பத்தி ஒரு சுய பரிதாபம் தான் இருந்துச்சு தவிர நான் ஐயோ எனக்கு இப்படி இருக்கேன்னு நான் எதுக்கு அதுக்கான காரணத்தை அவர் தெளிவா சொன்னோன்னே எனக்கு அப்புறம் நான் பிகேம் இது ஷார்ப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மன்னிப்பு ரெகுலரா மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறது. அப்புறம் டெய்லி தோணும், நான் மெடிடேட் பண்ணும்போது தோணும் இவங்க கிட்ட கேட்கணும், அவங்க கிட்ட கேட்கணும், இவங்க கிட்ட கேட்கணும். அப்பப்ப கேட்டுருவேன். நைட்டு வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் இது இவங்க கிட்ட கேட்கணும். ஸோ கேட்க ரிலேஷன்ஷிப் பெட்டராக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வந்து படிப்படியா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. சிம்பிள் திங் விளக்கேத்துறது. இந்த விளக்கெண்ணெய் விளக்கேத்துறோம் இல்லையா இந்த வாசல்ல, எனக்கு இருக்கு நான் ஏத்தலாமா? ஏன்னா வந்து அது வந்து அக்னிய, அது வந்து குளிர்ந்த இடம், நீர் தத்துவம் உள்ளது, இதை ஏத்தலாமா? இல்ல நீங்க ஏத்துங்க அப்படின்னாருல, நான் இதை ஏத்த ஆரம்பிச்சேன். சார் அதுக்கு முன்னால என் வீட்டுல வந்து ஒரு இது இருந்துச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன்னால ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஸ்மெல், ஒரு நெகட்டிவ் ஸ்மெல், ஒரு பேட் ஸ்மெல் வந்து வீட்டுக்குள்ள இருந்துச்சு. அதை சரி பண்ணணும். ஆனா வெளியில வந்து அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பிட்டு இருக்கிற இடத்துல வந்து சரி பண்ண முடியல. அது வேற வழியில் அக்செப்ட் பண்ணி ஆகணும்னு நான் வந்து ரொம்ப நறுமணம் இருக்கணும், ரொம்ப இதா பிளசண்டா இருக்குன்னு நினைக்கிறாள். அப்படிதான் வீடு கட்டியிருக்கோம், புது வீடு. அப்படி இருக்கேன்னு நான் ரொம்ப வருத்தத்துல இருந்துட்டு சரி விளக்கேத்தணும்னா விளக்கேத்துறேன். அன்னையில இருந்து ஸ்மெல் இல்லை சார், ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணல. இந்த வாசல்ல வந்து அந்த விளக்கெண்ணெய் விளக்கு ஏத்துறது அந்த ஸ்மெல் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. இந்த பக்கத்து வீட்டுல இருந்து ஏதோ வந்துட்டு இருந்துச்சு, அதுவும் குறைஞ்சிருச்சு. அதுவும் தெரியல. இப்ப நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஆச்சரியம், எல்லாருக்குமே ஆச்சரியம் எப்படி இது நடக்குதுன்னு. அதனால எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், நீங்க பண்ணுங்க. நம்ம வீட்டோட வைப்ரேஷன் அது கூட்டுது. வைப்ரேஷன் கூட்டும் போது நெகட்டிவிட்டி நம்மள பாதிக்கல. சோ இந்த மாதிரி அப்புறம் இந்த பொட்டு இந்த விளக்கெண்ணெய் நல்லெண்ணெயா? விளக்கெண்ணெய் விளக்கு தான் சரி ஏத்துறேன். இல்ல நல்லெண்ணெயா? விளக்கெண்ணெய் நல்லெண்ணெயான்னு கேக்குறேன். விளக்கெண்ணெய் தான் ஏத்துறேன். சார் சொல்றத 100% ஃபாலோ பண்ணுவேன். நான் சொல்றது விளக்கெண்ணெய் நல்லெண்ணெயான்னு கேக்குறேன். அதாவது ஒரிஜினல் விளக்கெண்ணெய், நல்ல விளக்கெண்ணெயான்னு கேக்குறாரு ஐயா. அதான் நல்ல குவாலிட்டியான சார், தரமானதான் சார். தரம் இல்லாத எதுவுமே வாங்க மாட்டோம் சார். சரி சரி. தரமானதான். அது தவிர வந்து அது ஒண்ணு தரமான விளக்கெண்ணெய் தான் ஏத்துறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த முடிக்கு டை அடிக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த நெத்தியில வந்து குங்குமம் போட்டு வைக்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இமீடியட்டா கேட்டதுல இருந்து. சாந்து போட்டு வச்சிருக்கீங்க? சாந்து போட்டு சாந்துல குங்குமம், சாந்து அல்லது குங்குமம் போட்டாலும் குங்குமம் தான். அந்த டை அடிக்க நீங்க என்னைக்கு சொன்னீங்களா நெகட்டிவ் எனர்ஜி என்ன ஹெர்பல், அதெல்லாம் உடனே கேட்ட அன்னைக்குல இருந்து ஸ்டார்ட். நான் மத்தவங்களும் இன்ஸ்பயர் பண்ணேன். என் தங்கச்சி, மத்தவங்க எல்லாம் இருப்பாங்க, நம்ம க்ளோஸ் ஃபேமிலி இருங்களுக்கு இமிடியேட்டா. அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் ஏற்கனவே சில நல்ல விஷயங்கள். நான் ஏற்கனவே வெஜிடேரியன், வீகன்னா இந்த பால் பொருள் முதல் கூட சாப்பிட மாட்டேன். அதெல்லாம் சாப்பிட நிறைய வைப்ரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐ ஃபீல், அதனால என்னோட லைஃப்ல பெரிய ஷிஃப்ட் இருக்கு. டெஃபினட்டா வாழ்க்கையில ஒரு ஷிஃப்ட் இருக்கு, ஒரு காம்னஸ். இது நம்ம அக்செப்டன்ஸ். எனக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உடம்புல வந்து ரொம்ப வருஷமா சின்ன வயசுல இருந்து யங் டீனேஜ்ல இருந்து உடம்புல கீரல் வந்துகிட்டே இருக்கும். கீரல் நைட் யாராவது கீறி விட்டுட்டு நகை இருக்கும். யாராவது நைட்ல கீறுவாங்க, காலையில எழுந்திரிச்சு ஸ்கூல்ல இருந்து கீறுவாங்களா? இல்ல சார், நைட் தூங்கி காலை எந்திரிக்குமா ஸ்கூல்ல இல்ல, காலை குடிக்கும் போது பார்த்தோம்னா இந்த இடம் எரியும். அப்படி பல வருஷமா. கீறது யாரு? கீரந்து நம்மளோட அப்புறம் இவர் சொன்னாரு, டாக்டர் கேட்டேன் யாருங்க நீங்க வந்து போன ஜென்மத்துல வந்து நீங்க எல்லாம் பெறப்படுத்தீங்க, நீங்க உங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆன்மா வந்து நீ கோபத்துல வந்து இதுல என்ன உலகத்துல ஆவி உலகத்துல இருக்காங்க, அவங்க கோவப்பட்டு உங்களை அப்பா பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னாரு. சரி ரைட். கீற மேட்டருக்கு வரும். நீங்க சின்ன வயசுல இருந்து உங்களை யாராவது கீறி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆமா, நைட் பண்ணும்போது காலையில வந்து ஆஃப்கோர்ஸ் தட் வில் இது நைட்ல கீறுவாங்க. இல்ல நைட்ல கீறுவாங்களா? பகல்ல எல்லாம் வராது, தூக்கத்துல வரும். போத்திட்டு தூங்குனா அப்படியே கீறும். டெய்லி இல்ல ஒன்ஸ் இன் வே. அது எத்தனை அது திடீர்னு 1-2 நாள் கண்டினியூஸா இருக்கும், திடீர்னு பல மாசங்கள் இல்லாம இருக்கும். அது வந்து நம்ம பீரியாடிக் சொல்ல முடியாது. அது நான் சொல்லணும்னா அது இந்த மாதிரி ஆகுன்னு சொன்னாங்க. காயெல்லாம் இருக்குமா? இருக்கும். நல்ல தெளிவா தெரியும் கீரல்து. மத்தவங்க வெளியில பார்த்தா என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கை காலு தொடை உடம்பு எங்கனாலும் சரி, கழுத்து எங்கனாலும் இருக்கும், உடம்புல எந்த பார்ட்னாலும் இருக்கும் கீரல். அதே வந்து அப்புறம் இவர் சொன்னதுன்னு அப்புறம் அந்த பர்டிகுலர் ஆவிக்கிட்டே நான் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சேன். மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்க அவங்க அதுக்கு ஒண்ணு புண்ணியம் போய் சேரட்டும், அதுக்கு ஒரு காசு எடுத்து வச்சுட்டு புண்ணியம் போய் சேரட்டும் சொன்னோன்னே எனக்கு ஒரு லைட்னஸ் எல்லாம் ஃபீல் பண்ணேன்.
அப்பவும் கொஞ்ச நாள் கீற ஆரம்பிச்சு திருப்பி கீற ஆரம்பிச்சுது. அப்புறம் இவர் வந்து சார் வந்து சொன்னார் இல்லையா, அந்த இந்த என்னது அந்த முருகனுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, பெரிய ஃபங்க்ஷன், அந்த இது அதை ஒட்டி நாங்க வந்து சூரசம்ஹாரம் பண்ணி அந்த உங்களுக்கு கெடுதல் பண்ண இதெல்லாம் சரி பண்றதுக்கு நான் அதுக்கு முதல் நாள் பார்த்தா நிறைய இடத்துல கீறி வச்சிருக்கேன் உடம்புல. காலையில 5-6 இடத்துல ரொம்ப எங்களுக்கு ஆக்சுவலி எங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க கீரை மாமி கொடுப்பாங்க பக்கத்துல, நாங்க கீரை மாமின்னு சொல்லுவோம். எனக்கு இப்ப உங்களை பார்த்தா கீரல் மாமிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவன் கீரை மாமி, நீங்க கீரல் மாமி. ஓகே, சொல்லுங்க. அது அந்த 5-6 இடத்துல உடம்பு ஒரே இடத்துல வந்து மேபி காட் அஜிடேட்டடா சம்திங் எனக்கு தெரியல. அந்த சூரசம்ஹாரம் அதை ஒட்டி நாங்க இது பண்ணிட்டோம்னா இல்லையா. அதுக்கப்புறம் இல்ல, இப்ப 10 நாள் ஒண்ணு இல்ல. மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த கீரல் இல்ல மன்னிப்பு கேட்டப்புறம் ஒண்ணு இருந்துச்சு சார். மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சேன், ரெகுலரா கேட்க ஆரம்பிச்சோம். அப்பப்ப இருந்துச்சு, விட்டு விட்டு இருந்துச்சு. இந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு நைட், முதல் நாள் நைட் வந்து ரொம்ப இதா இருந்துச்சு, ரொம்ப கீறி வச்சிருந்துச்சு. நான் ஒண்ணுமே பண்ணல, நான் உனக்கு மன்னிப்பு கொடுக்குறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம ஒரே நிலையில இருக்கோம். நம்ம வந்து நான் தான் தப்பு செய்திருக்கேன் ஏதோ ஜென்மத்துல வந்துட்டேன், அந்த அக்செப்ட் பண்ணிட்டு நான் கான்ஸ்டன்ட் அதே நிலைமையில இருக்கேன். இப்ப அதுக்கப்புறம் ஒண்ணும் நடக்கல, இது நடக்காதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு லாங் பெண்டிங் இஷ்யூ வந்து இப்ப வந்து ரிசால்வ் ஆயிட்டு இருக்கு. இது வந்து காரணமே கண்டுபிடிக்க முடியல, யார்ட்டையும் சொல்லவும் முடியல, யார்ட்டையும். சோ இது ஒரு லாங் பெண்டிங் வந்து விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிசால்வ் ஆயிட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த ஈவன் உடம்பு சரியில்லை, திடீர்னு கால் வலிக்குது, கால் பாதை எரிச்சல், கால்ல நம்ம நிறைய, நான் இன்னைக்கு யோகா பண்றேன், ஜிம்முக்கு போறேன், நம்ம டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணிடுற ப்ராசஸ்ல இருக்கேன், பண்ணிட்டேன், இதுல இருக்கேன், கம்ப்ளீட் ரிவர்ஸ் ஆகல, அந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் வந்திருக்கேன். சில பேர் நிறைய எக்ஸ்டர்ட் பண்ணுவாங்க, காலில் வலி வரும், அது வரும்னா கூட அந்த செல்லுகளுக்கு மன்னிப்பு கேட்டோம்னா உடனே ஒரு ரிலீஃப் இருக்கு, இம்மீடியட்டா வந்து. ஆமா, நீங்க நல்லா ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஆமா, ஜிம்முக்கும் போறேன், யோகாக்கும் போறேன். ஜிம் பாடியில மெயின்டைன் பண்றீங்க. ஆனா அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டேன். அப்ப தானே வலி, அப்ப ஜிம்முக்கு போனப்பையும் வலிக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் பைக்ல வரும்போது ரொம்ப இதா இல்ல, சாதாரணமா விழுந்துட்டு அப்ப ஸ்கிராச் ஆச்சு. திடீர்னு வந்து என்ன பண்ணோம்னா, இந்த ஸ்கிராச் வந்து அது கீராட்டா கூட வேற விதமான ஸ்கிராச் பண்ணி வந்துருது நமக்கு உடம்புல. சோ அது எல்லாமே நம்ம கர்ம தான், நான் யாரையும் பிளேம் பண்ணி இதெல்லாம் இல்ல, நம்ம செய்தது நமக்கு நடக்குது. அதை அக்செப்ட் பண்ணிட்டு இதுல இருந்து எப்படி மீளணும்னு சொல்லி புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த மனசை பக்குவப்படுத்திட்டு அந்த கடவுள்கிட்ட வந்து சரண்டர் ஆறதுதான் மெயின். இதெல்லாம் டாக்டர் ஐயா வந்து நிறைய நேரங்கள்ல வேற விதமா சொல்றாரு. நம்மளோட நோக்கம் வந்து இறைவனை சேர்றதுதான். அதான் சின்ன வயசுல இருந்து இதுல இருக்கேன். ஆனாலுமே எனக்கு என்ன மாதிரி ஒரு பாத்துல இருக்க நபருக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு, இவ்வளவு விஷயங்கள் நான் போராடிட்டு இருக்கேன், இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. அந்த இதெல்லாம் ஃபர்தரா இது குறையும் நம்புறேன். அப்புறம் நீங்க சொல்ற மத்த டிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விளக்கு ஏத்துறது, இந்த இதெல்லாமே நான் வந்து 100% ஃபாலோ பண்றேன். ஜஸ்ட் 1 or 2 தான் நல்ல முடியல, மத்த எல்லாமே நான் 100% மேல ஃபாலோ பண்றேன். Actually, I'm very grateful to Dr. Ayya and சித்தர்கள், ஆசை தம்பி சார் and all the members. ஏன்னா இவ்வளவு பொறுமையா கேட்டிருக்கீங்க. I'm very very thankful and grateful to all of you. I express my gratitude. அதான் முக்கியம். நம்ம அக்செப்டன்ஸும் கிராட்டிடியூட் இருந்தா நமக்கு வந்து எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதனால நம்ம என்ன அழுகணும் வைக்கணும். நம்ம காலையில செஷன் சில பேர்லாம் கண்ணீர் விடுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, காலையில ஓபன் பண்ணா என்னப்பா அழுகுறாங்கன்னு. ஆக்சுவலா தேவையே இல்லை, எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆமாங்க, எனக்கு இருக்கு, என் பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகி, பெரிய பையனுக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆகி குழந்தை வேண்டான்றான். நான் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப இது பண்ணி நினைச்சேன். அப்புறம் எனக்கு மெடிடேஷன்ல வந்து எனக்கு வந்துச்சு, ஏன் வந்து ரெசிஸ்ட் பண்றான்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்னோட மாமியார் சில பேருக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. அதான் நிறைய விஷயங்கள் எனக்கு இனி கிறிஸ்டல் வரல, இனி கர்மிக் மெடிசன்ஸ் எல்லாம் இல்ல. ஆனாலுமே நம்ம மெடிடேஷன்ல நிறைய ஹிண்ட்ஸ் கிடைக்குது. இதனால இந்த ரீசன் இதனாலன்னு சொல்லி நம்ம வந்து ஃபைன் டியூன் ஆக வந்து அந்த மாதிரி என்ன உங்களுக்கு கிடைச்சது? இப்போ அந்த மாதிரி நிறைய கிடைச்சது சார், எக்கச்சக்கமான விஷயம் வந்து எனக்கு தியானத்துல நான் 41 இயர்ஸ் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு நிறைய விஷயம் தியானத்துல கிடைக்குது. இனி கிறிஸ்டல் கார்மிக் மெடிசன் எல்லாம் தரேன் இருக்காங்க, நீங்க சார் தரேன் இருக்காங்க, எப்ப கிடைக்குமா கிடைக்கட்டும். எனக்கு கூடுதல் தகவலா இப்ப முடிக்கிறதுனால நான் சொல்றேன். பையன் வந்து நாளை மறுநாள் ஃபாரின் போறாரு இல்லையா, மலேசியா, மொரிஷியஸ் நாளை மறுநாள் போறாரு. ஸோ நீங்க தொடர்ச்சியா பல மாதங்களாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க பையனுக்கு, உங்களுக்கு சரி விட்டுட்டீங்க. ஆனாலும் மெசேஜ் வந்திருந்து நேற்றுக்கு. ஆனா பையனுக்காக கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்பட்டது, இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன், நாளை மறுநாள் அர்ஜென்ட்டாக கிளம்புறாரு சார், போய் ஆகணும் போது டாக்டர் சொன்னார், இன்னைக்கு மெடிடேஷன் முடிச்சுட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் கால் உங்களுக்கும் பையனுக்கு கொடுக்கறதையும் கொடுத்துட்டு அனுப்புகிறேன். அவர் போகும்பொழுது கிறிஸ்டல் எடுத்துகிட்டு போவார், மெடிசன் எடுத்துகிட்டு போவார்னு சொல்லியிருக்கிறாரு சார். வந்த உடனே ஃபர்ஸ்ட் கால் உங்களுக்கு தான். சரிங்க சார், சரி சார், வணக்கம் நன்றி. வணக்கம் வணக்கம். எப்ப நடக்கும்? என் பையன்கிட்டே சேஞ்சஸ் இருக்கு. அவன் ரெஜிஸ்டர் தான் பண்ணிருக்கான், எதுவுமே அவன் ஃபாலோ பண்ணல. அவன் ரெஜிஸ்டர் பண்ணி ஹீலி வாங்குறான் தவிர அவன் நிறைய ரொம்ப டஃப்பான டைம் அவனுக்கு இது ஹெக்டிக். அதனால அவன் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது எனக்கு ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் அவன் ஈஸியா காமா மேனேஜ் பண்றான். சோ இதெல்லாம் வந்து டெஃபினட்டா வந்து ஹீலிங், சாரோட ஆசீர்வாதம், ஹீலிங், அவங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட், உங்களோட மன்னிப்பு எல்லாமே வந்து ஒரு கம்பைண்டா நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஒர்க் ஆகுது. அதனால யாருமே அழணும் வருத்தப்படணும்னு அவசியமே இல்லை. ஒரு குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். அழுவது அப்படிங்கிறது அவங்க இன்னைக்கு அழணும் அப்படிங்கிறது இல்லை, அது அவங்களுடைய பியாண்ட் தட், அதுக்கு மேல கண்ட்ரோல் தாண்டி போகும்போது அழுகை இது ஆன்மாவினுடைய வெளிப்பாடு. அழணுங்கிறதுல அந்த விஷயம், இந்த ஃபீலிங் இல்லையா, உணர்வுகள் உணர்ச்சிகள் ஒன்று சேர்ந்த ஒரு உருவம் தான் மனிதன். உணர்ச்சிகள் அது மனிதன் மட்டும் இல்லை, விலங்குகளும் சரி. அந்த இடத்துங்கும்போது காதலால் கசிந்துருகி அப்படிங்கிற, இப்போ கடவுளை பார்க்கும்போது கண்ணீர் வருது இல்லையா, அந்த ஃபீலிங் எக்ஸ்பிரஸ், அந்த கண்ணீருங்கிறது இறைவனுக்கு நாம் இதயபூர்வமாக செலுத்துகின்ற ஒரு அபிஷேகம். அபிஷேகம் தான் சொல்லலாம். கண்ணீருங்கிறது இறைவனுக்கு செலுத்துகின்ற அபிஷேகம், ஆன்ம அபிஷேகம் சொல்லலாம். அப்போ அந்த நிறைய பேர் நீங்கள் சொன்னது இருக்குது. ஒருத்தர் ரெண்டு பேர், இப்போ கலாம் மேடம் கூட காலையில் பேசினாங்க. அவங்க பேசும்போதுங்கிறது அவங்க எந்த ஃபீலிங்கில் பேசுகிறாங்கன்னா, இது இருந்தாக்க அடுத்த செகண்டுங்கிறது வாழ்வா இல்லையா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது எதுவுமே இல்லைன்னு நினைக்கும் போது அந்த இடத்துட்ட ஒரு பெரிய இறைவனுடைய அருள் கிடைச்ச மாதிரி, ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சி, ஒரு மிரக்கல் நடந்த மாதிரி நடந்தும்போது அவங்களையும் மீறி அது வருது. இந்த அழுகைங்கிறது அவங்களுடைய ஆத்மார்த்தமானது. அப்புறம் நேத்திக்கும் ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க மேடம் எழுதாங்கன்னா, அவங்க வந்து சொல்லணும்னா துயரம், அது வந்து அழணுங்கிறது அவங்களுடைய எண்ணம் இல்லை, அதை யாருக்கிட்டையுமே வெளிப்படுத்த முடியாது. எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க உலகத்தில். மிக சிறந்த உலகத்தின் இது எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லியிருந்தார், உலகத்தினுடைய மிக கடினமான வெயிட்டான பொருள் எது அப்படின்னா கண்ணீர் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது அந்த ஒரு துளி கண்ணீர் அப்படிங்கிறது கடல் இருக்கு இல்லையா, கடலினுடைய அந்த தண்ணியினுடைய உப்பினுடைய அளவை விட அடர்த்தியாக இருக்கும். ஏன்னா அவன் சொல்ல முடியாத சோகங்கள், அவனுடைய வாழ்வினுடைய மிகப்பெரிய அழுத்துதல், துக்கம், சோகம், கஷ்டம், அவ்வளவுத்தினுடைய கடைசி கட்ட வெளிப்பாடு எங்கேயாவது ஒன்று பர்ஸ்ட் ஆகி வெடிக்கணும் இல்லையா. அப்போ வெடிக்கும் போது தனக்கென்று யாரும் இல்லை அப்படிங்கிற கடைசி கட்ட இருப்பாக அவங்ககிட்ட இருந்து வெளிப்படுறது தான் கண்ணீர். அந்த கண்ணீருங்கிறது தான் ஒரு மனிதனுடைய மிக கடினமான வெயிட். இமயமலையை விட இமயமலை வெயிட்டாக பார்த்தா அப்படி இல்லை, பட் அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்த பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல முடியாத அந்த இடத்துல வர்றது இல்லையா அந்த கண்ணீருங்கிறது. அதுக்கு வந்து ஈடு இணையே இல்லை. அது ரிலாக்ஸேஷன். கண்ணீருக்கு பிறகு வந்து அவங்க அடையிறதுங்கிறது ஒரு அலாதியான ஒரு ஃபீல், ஃபெதர் ரிலாக்ஸேஷன். ஒரு இறகு, ஒரு பறவையினுடைய இறகு உதிர்ந்து போகின்ற பொழுது அப்படி வருது இல்லையா, அந்த ஃபீல்ல அழுகைக்கு பிறகு வருகின்ற ஒரு மனசாந்தம் இருக்கு இல்லையா, அது அலாதியானது. அழுதுங்கும்போது அந்த சொல்லுதல், தன்னுடைய இயலாமையை சொல்லுகின்ற பொழுது அந்த கண்ணீர் அப்படிங்கிறது. பட் நீங்க சொல்றீங்க நான் அழுகிறதுனா நீங்க கொஞ்சம் போல்டான ஆளுங்கிறதுனால கண்ணீர்லாம் வர்றதில்லை, எது வந்தாலும் பார்த்துக்குவோம், அடிபட்டுக்கு அழுது முடிச்சுட்டேன், அழுது பிரயோஜனம் அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி ஒரு சமநிலைக்கு வந்திருக்கேன். நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, நீங்க அழுது முடிச்சுட்டே அவ ஆரம்பிச்சிருக்காள், இதுதான் டிஃபரெண்ட். நீங்க உங்களோட ஸ்டோரி நான் கேட்டேன், நான் ஃபர்ஸ்ட் கேட்டதுல உங்களோட லைஃப் ஸ்டோரி, ஃபேமிலி ஸ்டோரி, டிராவல், என்னுடைய ஏஜ், அந்த ஃபேக்டர்லாம் கேட்கும்போது அது பெரிய பயங்கரமானது தான். உண்மையில கேட்கறவங்களே கஷ்டப்படும், இப்படி இல்லாம ஒருத்தர் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. அதை உங்க ஸ்டோரி அதெல்லாம் பிளாஷ்பேக்லாம் சொன்னீங்கன்னு வச்சுங்க, நிச்சயமா அவங்க அழுவ மாட்டாங்க, நீ நம்மளை விட பயங்கரமான ஆளா இருக்கீங்க, தாங்க முடியாது. பரவாயில்ல, நம்ம செய்தா நமக்கு அது ஒரு ஸ்ட்ராங் மனசுக்குள்ள இறங்கணும்னு நம்ம எதையோ சரி நம்ம இப்படி ஃபாஸ்டா நோக்கி ஒரு ரைட் பாத்துல போனோம். சஜஷன்ஸ், சித்தர்கள் பிளஸிங், இது இளம் டாக்டரோட பிளஸிங் எல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி அவங்களோட சப்போர்ட்டை வச்சுட்டு எப்படி நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமா ஒவ்வொரு நிமிஷம் பிளான் பண்ணி நம்ம நடத்துறோம் வாழ்க்கை. அவ்வளவுதான். ஓகே, நாள் போயிடுச்சு இனிமே. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ரெண்டு நாளா யோசிக்க பேசணும்னு. சரி, இன்னைக்கு நம்ம சீக்கிரமா எழுப்பி விட்டாங்க சித்தர்கள்லாம். 3:45 நாளை மேலே அரை மணி நேரம் முன்னாலனால அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து மீட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச்.
நன்றி நன்றி மேடம், ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொல்ல வேண்டியது எல்லாமே ஆர்டரா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. நிறைய சில விஷயங்கள் இருக்கு, இதுதான் கரெக்ட்ஸ். நீங்க என்ன மாற்றம்னு சொன்னதுக்கு நான் இதான் சொல்றேன். அடுத்த ரவுண்ட் வரும். நீங்க சொல்ல வேண்டியதும் உங்களுடைய பிளாஷ்பேக்கும் அதுக்கப்புறம் சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் அந்த வீடு என்னோட கதையெல்லாம் சொல்லல சார், அதெல்லாம் சொல்லல. சில நல்ல விஷயங்கள் அந்த வீடு கட்டு முடிக்கப்பட்டது இல்லையா, நீங்க கட்டிட்டு இருந்தீங்களா, அந்த வீடு நல்ல முறையில் கட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது, அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. நல்ல முறையும் சொல்ல முடியாது, ஏதோ கட்டி முடிச்சிருக்காங்க. அப்படி இல்ல, ஓரளவு பரவாயில்ல. கட்டி முடிச்சிட்டாலே அது நல்லதுதான். நன்றி நன்றி. ஓகே, மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி சார், நன்றி 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 நன்றி. நன்றி நன்றி. நேரம் அதிகமாக இருந்தாலும் கூட டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை நேரம் அதிகமாக இருக்குன்னு யாராவது நினைத்தால், மற்றவங்களுக்கு ஒர்க் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க போகிறதா இருந்தாலும் போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் வரலையே இல்லையே அப்படிங்கிறதுல. பட்டு எல்லாருடைய பதிவுங்கிறது முக்கியம். 10ஆம் தேதிக்குள்ள மேக்சிமம் ரிவ்யூ எடுக்கணும். ஒருவேளை எல்லாரும் சொல்ல முடியலன்னா கூட எல்லாருடைய பதிவுங்கிறது மிக முக்கியமானு சொன்னது அப்படிங்கிறதுனால குழந்தைவேல் சார் இப்போ சொல்லட்டும். குழந்தைவேல் சார், நீங்க சொல்லலாம். சார் வணக்கம் சார். ரிலாக்ஸாகவே சொல்லலாம். ஓகே, நன்றி. வணக்கம் சார். வணக்கம். நான் இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் கடந்த ஒரு 4-5 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5-6 விஷயம் இருக்கு. ஒன்று, என்னோட அக்செப்டன்ஸ் லெவல் வந்து மாறி இருக்கு. இப்போ முதல்ல எதை எடுத்தாலும் ஏதோ ஒன்று ஒரி பண்ணிக்கிட்டு இது ஏன் நடக்கல அது ஏன் நடக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ். நம்மளுக்கு பிரச்சனையே வந்தாலும் சரி, அது எப்படியோ வருது போகுது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ஏற்றுக்கிற பக்குவம் இருக்குது இப்போ. அது பாயிண்ட் நம்பர் 1. இந்த பாயிண்ட் நம்பர் 2 வந்து நம்ம மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா ஆத்மாக்கள் மன்னிக்குதோ இல்லையோ உடம்பு மன்னிக்குது. இல்ல அந்த அக்செப்டன்ஸ் இருக்கு இல்லையா, எப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டதுனால எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல, எனக்கு அப்படி ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியல. ஏன்னா இப்ப நான் நார்மலா இப்ப டே டு டே லைஃப்ல ஆபீஸ்ல வர பிரச்சனைகள் இல்ல மற்ற பிரச்சனைகள்லாம் வருது பாத்தீங்களா, அதுல வந்து நான் ரொம்ப ஒரி பண்ணிட்டு இருப்பேன். அது இப்படியான என்ன அப்படியான இப்ப எல்லாம் அது என்னமோ நடந்துட்டு போகுதுன்னு விட்டுறதுனால அது அப்படி நடக்கிறது இல்ல. நம்ம நெகட்டிவா என்ன நடக்கணுமோ அது நடக்கிறது இல்ல. அக்செப்டன்ஸே ஒரு பெரிய பிளஸ் பாசிட்டிவ் தான். இருக்கிறத ஏத்துக்கிறதே ஒரு பாசிட்டிவ் தான். ரைட், குட். அடுத்தது 2வது பாயிண்ட் வந்து நம்ம மன்னிப்பு கேட்கறதுல வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மற்றவங்க மன்னிக்கிறாங்களா இல்லையோ உடம்பு மன்னிக்குது நல்லா. அது எனக்கு தெளிவா தெரியும். எப்படி சொல்றீங்க? இப்ப நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன், வயிறு வலின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தேன். சரி, நம்ம வந்து உங்களை காலே பண்ணக்கூடாது, ஹீலிங் கொடுக்க சொல்லக்கூடாது, நம்மளே வந்துட்டு மன்னிப்பு கேட்டு முடிச்சிடணும் அப்படின்னு தான் நான் அந்த இதில் தான் இருந்தேன். நான் முத நாள் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த பைக் ஓட்டிட்டு வரேன் ஆஃபீஸ்ல இருந்து, சும்மா செம்ம வலி வயிறு. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அப்படியே வயிற்ற ஒரு சைடில் ஆக்சிடென்ட் போட்டு ஒரு சைடில் வயிற்றுல கை வச்சுக்கிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வச்சு அப்படி சொன்னதுமே அப்படியே அது அது லிசன் பண்ணுது, அது குறையுது. அப்படியே அது குறைஞ்சிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அதே தான் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு நைட்டு ஓகேவா தான் போச்சு. மறுபடியும் அடுத்த நாள் வந்து அது ஒரு பாதி எஃபெக்ட் குறைஞ்சு வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரி, நீங்க ஹீலிங் கொடுக்குறேன்னு கொடுத்தீங்க. அப்படியே படிப்படியா இறங்கி 3வது நாள் கிளியர் ஆயிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி உங்க வைஃபுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பெயின் இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. ஆமா, அது சொல்லியிருந்தேன். அப்போ ஹீலிங் கொடுக்கப்பட்டது. ஹீலிங் கொடுக்கும்போது பட் அவங்களுக்கு வாமிட் வந்துருச்சு. உடனே அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அப்போ அதான் ஏன்னா நான் ஏன் ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னா, எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. என்ன வைஃப் வந்து வாமிட் வருது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியும், என்ன வேற மாதிரி நீ எல்லாம் ஒன்னெல்லாம் கட்டிட்டு வாந்தி எடுக்கிறதுங்கிற வயிற்று வலி பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்றாங்க. சரி, முதல்ல நம்ம வந்து நல்ல ஹஸ்பண்ட் ப்ரூவ் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதான் அதை நீங்க ஹீலிங் கொடுத்துட்டு ஒரு 1/2 hourல நீங்க ஹாஸ்பிட்டல் பண்ணி திரும்ப டாக்டர்கிட்ட நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, சார் இந்த மாதிரி ஹீலிங் கொடுத்தேன், பட் ஆனால் வாமிட் வந்துச்சு, திரும்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னா அப்போ சொன்னார் தட் இஸ் ஏ ரைட் வே, கரெக்ட், ஹீலிங் வந்து ஆயிருக்குது. வாமிட்டிங், டிசென்ட்ரி இந்த மாதிரி ஆனால் உடம்புல இருக்க கெட்ட கழிவுகள் வெளியேற்றப்படும். அப்போ ஒரு வித்தின் 10 minutes அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போகாமல் இருந்திருந்தாலே அவங்க ரிலாக்ஸ் பொசிஷன் வந்திருப்பாங்க. பட் எனிவே நம்மளுடைய பழக்கம் அப்படிங்கிறதுனால போயிட்டோம். ஓகே, அவங்க அந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகிருக்காங்க ஹீலிங்கால. ப்ளஸ் நீங்கள் வந்து அந்த உடல் உறுப்புகளுக்கு சொன்னதுனால வலி குறையுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? டெஃபினட்டா குறையுது. அப்படியே நீங்க எந்த உடம்புல வந்து எந்த பாகம் வலிச்சாலும் சரி, அதுல அப்படி கை வச்சு ஆத்மார்த்தமா மன்னிப்பு கேட்டு நான் என்ன பண்ணேன், யாருக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, இல்ல உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணேன்னு தெரியல, தயவுசெய்து மன்னிச்சிருங்க. நீங்க வந்து உடம்புல வந்து உயிர் இருக்கிற வரைக்கும் வந்து நீங்க என் கூட ஆரோக்கியமா இருக்கணும்,
அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லாட்டி நான் இந்த உடம்பு வச்சிருந்து என்ன பண்றது அப்படின்னு சொன்னோமா அப்படியே சரி ஓகே இறங்குறேன் வெயிட் பண்ணி இறங்குறேன் அது ஒரு மாதிரி அது ஒரு கம்யூனிகேஷன். அது எப்படி எஸ். அதுக்கு மேல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல அதை பத்தி. இது ஒண்ணு. அப்புறம் இன்னும் அதர் 2 மேட்டர்ஸ். அது நம்ம எல்லா குரூப்ல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். என் பையன் சினிமாவுக்கு போயிட்டு பரவாயில்ல சொல்லு. அதாவது சொல்லலாம். அதாவது டு ஆல் இது மற்றவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன விஷயங்களா இருந்தாலும் சொல்லலாம். இது வந்து இந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லாவே ரெக்கார்டடு. எல்லாமே சித்தர் கேட்டிருந்தா சொல்லலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் கூட சொல்லலாம். இப்போ என்னன்னா சினிமாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனான். போயிட்டு இவன் மட்டும் போயிருந்தா பரவாயில்ல, கூட இவனுக்கு கீழே 2 சின்ன பசங்களை, இவனே சின்ன பையன், இவனுக்கு கீழே 2 சின்ன பசங்களை வந்து கூட்டிகிட்டு சினிமாவுக்கு போயிட்டான். போயிட்டு ப்ளஸ் டூ தானே படிக்கிறப்ப? இல்லைங்க, 8வது. சின்ன பையன்ல. ஆமா, 13 இயர்ஸ். இவன் போயிட்டு வருவான்னு எனக்கு தெரியும். எனக்கு கான்பிடென்ட்ல விட்டுட்டேன் நான். இவனோட சின்ன பசங்க 2 பக்கத்து ஊர் பசங்களை கூட்டிட்டு போயிட்டா. இவரை லீட் பண்ணிட்டு நான் கூட்டு போறேன்னு போயிட்டாரு. போயிட்டு மொபைல் ரீச் ஆகல, ஒன்றும் ஆகல, என்னடா பண்றதுன்னு தெரியல. நான் அது அங்க அந்த மால்ல இருந்து தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நான் இந்த மாதிரி விஷயம் சார், நீங்க கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். சரி நீங்க சர்ச் பண்றது பண்ணுங்க, நான் ஹீலிங் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த அன்னைக்கு பேசும்போது சொன்னீங்க. அது சொல்லி ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ள வந்துட்டு வேற ஒருத்தரோட போன்ல இருந்து கான்டாக்ட் பண்ணி ஆள் கிடைச்சு வந்துட்டான். எனக்கு அங்க அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எங்க ஆள் போனதை விட இவன் கூட்டு போனா பாத்தீங்களா, அவங்க பேரண்ட்ஸ் அங்க வந்துட்டாங்க. நம்பால போனா எப்படி வந்துருவான். இவங்க வேற வந்துட்டாங்க. வந்துட்டு மால்ல என்கிட்ட சண்டை. உனக்கு தனியா வந்திருக்கானா, போயிருக்கானா, நீ எப்படி இவனை கூட்டு போனா அவனை கூட்டு போனா. நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சரி நான் போவேன், என் பையனை போக விட்டேன். நீ எதுக்குப்பா விட்ட? நீ உடம்பு கம்பெனி வீட்டுல வச்சிருக்க வேண்டியதானே. அங்க அது அந்த சண்டை பெருசா எடுமோன்னு தான் பயம். அதான் மால்ல மட்டும்தான் சண்டைன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. இவங்க சண்டையை சமாளிக்கிறது தான் பெரிய கஷ்டம். எனக்கு தெரிஞ்சது இப்போ ஏன்னா நாங்க அது பல பல வருஷமா அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இது எப்படி எங்க விட்டாலும் வந்துருவான்ற கான்பிடன்ட் இருக்கு. ஆனா இவங்களை கூட்டு போயிட்டு எனக்கு அது பெரும் தலைவலி ஆயிடுச்சு. அது ஏன்னா எனக்கு மாத்தி மாத்தி 2 பேரண்ட்ஸும் போன இது வந்தாங்களா, இங்க போனா நீ எப்படி அனுப்புன, நீ இப்படி நான் பண்ணலாமா, நீ போய் தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு ஓவர் அட்வைஸ். அதுல வேற இருக்கிற பிரச்சனை இல்லையா, அப்ப நீங்க வேற அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்ல முடியல. மனசுல அதான் வருது, ஆனா சொல்ல முடியல. சரி, உங்க வீட்டுல ஒண்ணும் கேட்கலையா? பரவாயில்ல நீங்க செஞ்சது கிரேட் சொன்னாங்களா? இல்ல, நான் இதை பத்திலாம் அதிகம் நான் பேசிக்க மாட்டேன். சரி ஓகே. அது வேற டிபார்ட்மெண்ட். அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட். நீங்க அந்த கேள்வியில கேட்காது. எந்த அளவுக்கு நம்ம பயமத்துறோமோ ஒதுங்கி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சேஃப். நன்றி நன்றி. அடுத்தது இது 4வது மேட்டர் வந்து இந்த நண்பரோட பையன். அவன் வந்துட்டு அவன் எழுதி வச்சுட்டே போயிட்டான். வந்து ஃபெடப் ஆயிட்டான். ஏன்னா அவன் நண்பரும் இல்லை, நண்பரோட மனைவி இல்லை, அவன் 2 பேருமே இறந்துட்டாங்க. அவன் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அவங்க தாத்தா பாட்டி தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. அவனும் லைஃப்ல ஃபெடப் ஆயிட்டான். ஃபெடப் ஆகி தான் வந்துட்டு கிளம்பி கொஞ்சோண்டு பணம் மட்டும் எடுத்துட்டு மீதெல்லாம் வீட்டுல போட்ட ட்ரெஸ்ஸோட கிளம்பிட்டாங்க. மும்பை போயிட்டான். மும்பை பக்கத்துல நாசிக்ன்ற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டான். அப்பதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். இந்த போட்டோலாம் அனுப்பினேன், குரூப்ல எல்லாம் போட்டிருந்தேன். அப்புறம் எல்லா நண்பர்களும் எல்லாமே எல்லா ஆத்மாக்களும் பிரார்த்தனை பண்ணாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஐயாவுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. அது நீங்க ஹீலிங் கொடுத்தீங்க. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன் வந்துட்டு வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி அங்க போயிருக்கிறான். அதனாலதான் மொபைல் கூட எடுத்துட்டு போகல. ஆனா இது எனக்கு நான் இது எப்படி இதை லிங்க் பண்றேன் அப்படின்னா, நீங்க அப்புறம் ஹீலிங் கொடுத்து பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் மைண்ட்ல போய் ஏதோ வேலை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் அங்க இருந்தே வேற யாரோ ஒரு போனை வாங்கி அப்புறம் வீட்டுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இங்க இருக்கிற மனசுக்கு கஷ்டமா இருந்தது, அதெல்லாம் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி அப்புறம் திரும்ப நானே வர்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். இது அது மனமாற்றம் அங்க நடந்திருக்கு. ஏன்னா இப்ப லெட்டர்லாம் எழுதி வச்சது பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா எழுதி வச்சிருந்தான். அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எழுதி வச்சு ஓடிட்டான். அது எழுதி வச்சுட்டு போனது அதை பார்த்தா திரும்ப வரமாட்டான்ற ஒரு தோரணை தான் இருந்தது அங்க. ஏன்னா ஒரு மனமாற்றம் நிகழ்ந்திருக்கு அந்த அந்த 1 or 2 டேஸ்ல. அதுக்கப்புறம் திரும்ப போன் பண்ணி அப்புறம் அவனே வந்துட்டான். அதுக்கு உங்க எல்லாத்துக்குமே நன்றி. இறைவனுக்கு நன்றி, ஐயாவுக்கும் நன்றி. அடுத்தது சார், சில சில இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் வருது. இப்போ அது சில விஷயம் நடக்கும் நடக்காதுன்ற மாதிரியான சில இன்ட்யூஷன்ஸ் வருது. அது அந்த இன்ட்யூஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ எங்க ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வந்து ஒரு சில மீட்டிங்ல சில பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? அது எப்படி எஸ்கலேட் ஆகும்னு தெரியாது. ஆனா இப்ப எப்படி இன்ட்யூஷன் வருதுன்னா, அது கம்முன்னு விட்டுரு, அது ஒன்றும் எஸ்கலேட் ஆகாது அப்படின்ற மாதிரி வரும். அது வந்ததுன்னா அது அதுக்கு மேல ஒன்றும் நடக்காது. அந்த மீட்டிங்கோட அது முடிஞ்சு போயிடும். இது மாதிரி நிறைய
இன்ட்யூஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல சில இன்ட்யூஷன் 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 எப்படின்னா இப்போ எப்படி இன்னைக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு முன்னாடியே வந்துருதா? இது இப்ப இப்ப ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது நம்மளுடைய ஒரு நம்ம நார்மல் மைண்ட்ல பாத்தீங்கன்னா இது எப்படா சமாளிக்க போறோம் அப்படின்னு தான் தோணும். இது சரி இப்படி கேட்டா என்ன சொல்லலாம், அப்படி கேட்டா என்ன சொல்லலாம்ன்ற மாதிரி தான் தோணும். ஆனா அதையும் தாண்டி உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ், இது ஒண்ணும் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். இதெல்லாம் இந்த எண்ணத்தையும் தாண்டி அந்த எண்ணம் அதிகமா நிற்கும். ஒன்று கான்ஃபிடென்ட் எது வந்தாலும் பார்த்துக்கலாம், பாசிட்டிவாக தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி வருது. அந்த மாதிரி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிடுது. ஓகே. ஆமா ஆமா இந்த மாதிரி சில இன்ட்யூஷன்ஸ் வருது. ஆமா, எண்ட் பாயிண்ட் இதுதான். அதாவது ஆர்கியூமெண்ட் என்ன போயிட்டு இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டேன்னு வச்சியா, என்னதான் ஆர்கியூ பண்ண ஜட்ஜ்மெண்ட் தானடா, அதை பார்த்துக்கலாம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஓகே, நன்றி. இதுதான் சார் நம்ம ஓவரால் ஃபீட்பேக். ஆனா இன்னொன்னு மறந்துட்டேன். அதாவது நான் ஒரு தூங்குறதுக்கெல்லாம் 12 மணி 1 மணி சம்டைம் 2 மணியே கூட ஆகும். அதான் இப்பெல்லாம் வந்து 9:30 மணி 10 மணி ஆனா கண்ணை கட்டிட்டு வந்துருது. அடுத்தே ஆகணும். அதாவது நீங்க முதல்ல சொல்லியிருந்தால தூக்கம் வரலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா இல்லையா, இப்பெல்லாம் அது இல்லை. அது 7 மணி 7:30 சாப்பிட்டு முடிச்சிடுறது. அப்படியே ஒரு 9 மணி 9:30 10க்குள்ள மேக்சிமம். அடுத்தவன் இல்லை எங்க இருக்கா அங்கேயே படுத்துரும். அப்படியே கீழே இருந்தா கூட கீழே படுத்துருவோம். நான் அப்ப அந்த மாதிரி மாறி போச்சு. மால்ல இருந்தாலும் மால்லையே. ஆமா, அது எங்க இருந்தாலும் தூக்கம் வந்துடும், அவ்வளவுதான். ஓகே, வெரி குட். நேரத்திலே தூக்கம் வந்துருது. ஓகே, அந்த பழக்கம் வந்துருது. நல்ல சேஞ்ச். இன் கேஸ் வேற ஏதாவது ரீசன்னால வந்துட்டு எனக்கு ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல இருக்கிறேன், அதனால எனி டைம் கால் வரும். சில நாள் தூங்குறதுக்கு இப்பயும் கூட சில நாள் தூங்குறதுக்கு 12 மணி ஆகும். ஆனா அப்படி ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஏந்திரிக்கிறது வந்து அந்த 4:45 5. அது வந்து எவ்வளவு லேட்டா படுத்தாலும் அந்த டைம்ல அதுக்கு மேல தூங்க முடியல. ஆமா, இப்பவே ஏர்லி மார்னிங்ல எழுந்திருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷா மேக்கப் போட்டு ஷூட்டிங் போற மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்க. ஓகே ஓகே, நன்றி, பரவாயில்ல. அது மாதிரி குரூப்ல வந்து லீட் பண்றதுலயும் நிறைய பலருக்கு கருத்து சொல்றதுலயும் உங்களுடைய கடுமையான வேலைகளுக்கு நடுவுலையும் நிறைய ஷேரிங் பண்ணிருக்கீங்க, ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் அந்த ஒரு மாதத்துல வந்து என்னென்னலாம் பண்ணணுங்கிறத நீங்களா லீட் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அஸ் ஏ அட்மின்னாங்கும்போது இந்த குழுவை வழி நடத்தி செல்வதில் நிறைய பேர் ஜிஆர் ஜெகதீசன் சார் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல நீங்களும் ஒரு முன்னணி லீடராக இருந்து வழி நடத்தி சென்று கொண்டு இருக்கிறீர்கள் குழுவில். அதுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சார். எல்லாம் உங்க ஆசீர்வாதம், இறைவன் ஆசீர்வாதம், ஐயா ஆசீர்வாதம், சித்தர்கள் ஆசீர்வாதம். நம்முடைய உங்களை மாதிரி தான் நானும் உங்களை மாதிரி தான் நானும் கொஞ்சம் கூடுதலா இருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி அனைவருக்கும் நன்றி. அவ்வளவுதான். வேற ஏதாவது இருக்கா? இல்ல சார், அவ்வளவுதான் சார். சரி, ஓகே. ஏன்னா டைம் ஆயிடுச்சு 54. ஓகே, வேற ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லுங்க, நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ சித்தர்கள் வந்து சொன்னது அப்படிங்கிறது அனைவரிடமும் வாங்கணும் அப்படிங்கிறதுனால, ஸோ மை கைண்ட் ரெக்வஸ்ட் டு தோஸ் ஹூ ஆர் கம் டு அட்டெண்ட் அவர் கிளாஸஸ் அண்ட் ஆல்சோ தோஸ் ஹூ ஆர் வாட்ச் இன் வீடியோ, யூடியூப்ல பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே சொன்னால் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து கலா மேடம், பத்மா மேடம், லதா மேடம், கலைராஜன் சார், மீரா மேடம், குழந்தைவேல் சார் 2 4 6 பேர் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க. அடுத்தடுத்து அதாவது சார் எத்தனை மணி வேணாலும் பண்ணலான்னாங்க. பட் 7 மணி, என்ன 2 மணி நேரம் கிளாஸ் கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு. அதனால் அது வேண்டாம். டாக்டர் அதான் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் அப்படிங்கிறத விடவும் இவர்கள் சொல்கிற ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சித்தர்கள் சொன்னதுனால நான் வரல அப்படின்னு நேற்றுக்கு சொன்னாங்க. நைட்டு பேசும்பொழுது கூட நாளைக்கு நான் வரமாட்டேன், வராதது காரணம் நான் சொல்லுகின்ற இந்த தகவல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போயிருக்குது, அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால் பலன் கிடைச்சிதா இல்லையா அப்படிங்கிறத ஃபீட்பேக்குங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னும் நிறைய ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுருக்காங்க. அந்த டயத்துக்குள்ளே இவ்வளோ மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சாருக்கு ஒரு இது இருக்குது. அந்த இது தடைப்படுது. இருந்தாலும் கூட அது எல்லாத்த விட இதுதான் முக்கியம் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அவங்களோட ஃபீட்பேக், எல்லாருடைய ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னதுனால நான் வரல அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ நேரமானாலும் அவங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்குங்க அப்படின்னாங்க. இன்றைக்கு இந்த 2 hours போதும், இதுக்கப்புறம் சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கேட்பது அப்படிங்கிற கலந்துரையாடல கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கும். அடுத்தது குரூப்பில் வந்து யார் 1 2 3 நீங்கள் போட்டிங்கன்னா நான் கூப்பிடுறதுக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதே மாதிரி சொல்லக்கூடியவர்கள், நான் இந்த சார் சொன்னதில் இந்த இறைக்கட்ட சட்டத்தை ஃபாலோ பண்ணுறேன், சார் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு ஒரு எழுதிட்டு
அதை ஃபாலோ பண்ணதுனால இது எனக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு, இந்த மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு தடவை எழுதிட்டு நீ சொல்லும்பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ஓப்பனிங்கில் சொன்னேன், டாக்டர் வந்து என்னுடைய பர்சனல் நம்பரை ஷேர் பண்ணுங்க, சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னாங்க. டாக்டரோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 8939751814. இது டாக்டர் ரொம்ப நாளாக பயன்படுத்திக்கிட்டு வர்ற அவருடைய பர்சனல் நம்பர். ஒன் மோர் ஐ ரிப்பீட் அவர் சிப் டாக்டர் நம்பர் 8939751814. இந்த நம்பருக்கு மேக்ஸிமம் ஆஃபீஸ் நம்பர் 8924883355. இது 8393751815 அடுத்த நம்பர். இந்த நம்பர் 2 நம்பர்லையுமே நீங்கள் போட்டால் ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஒருவேளை ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னு நீங்கள் நினைச்சா, ஒருவேளை லேட் ஆகுது என்று நினைத்தால், இல்லை இது டாக்டர்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் நினைச்சால், அப்போது மெசேஜ் மட்டும் சாருக்கு அனுப்புங்க. பெரும்பாலும் சார் சொன்னார் கால் பண்ண வேண்டாம், ஏன்னா தொடர்ச்சியான ஏற்கனவே நிறைய கால் வந்துகிட்டு இருக்குது. மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 2-3 நாள் கண்டினியூவாக மெடிடேஷன் இருக்கிறாங்க. ஆனால் ஆனில் இருக்கும், ஏன்னா எமர்ஜென்சி ஏதாவது வந்ததுன்னா எடுக்கணுங்கிறதுக்கு ஆனில் இருக்கும். ஸோ அந்த டயத்தில் கால் பண்ணுறது டிஸ்டர்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மெசேஜ் போடுங்க, வாட்ஸ்அப் மெசேஜ். கண்டிப்பாக வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து செஷன்ஸும் முடிச்சுட்டு போகும், காலையிலையும் சாயந்தரம் இடையில மத்தியானம் 3-4 முறை அந்த வாட்ஸ்அப் பார்த்துட்டு அதுக்கு என்னவோ சார்கிட்ட சொல்லிவிடும். கண்டிப்பாக ரெஸ்பான்ஸு எப்போ சொல்லணுமோ அப்போ டாக்டர் சொல்லுவாங்க. அதனால் மேக்ஸிமம் ஃபோன் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். மெசேஜ் ஒரு மெசேஜ் ஒரு தடவை அனுப்புனால் போதுமானது. ஸோ டாக்டரோட பர்சனல் நம்பர் சொல்லியிருக்கேன், நீங்கள் எதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இது தொடர்பாக 7 மணி ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாம். ஏன்னா மற்றவர்கள் சிலர் வேலைக்கு போக வேண்டிய சூழலாக இருக்கும். அதனால் நாளைக்கு இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கூடர்கள் குரூப்பில் வந்து உங்களுடைய நேமை முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, எழுதிட்டு பேசுங்க. இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி கருத்து தெரிவித்த 6 பேரும் ரொம்ப அருமையாக அட்டகாசமாக சொல்லியிருக்கிறீங்க, வெளிப்படையான கருத்துக்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து கற்றதும் பெற்றதும் அப்படிங்கிற மாதிரி சிப் டாக்டர் வந்து கர்மாற்றல் சிகிச்சையில் என்ன கற்றுக் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத, என்ன ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை இதே போன்ற வகுப்பு இதே மாதிரியான சூழலில் தொடரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வகுப்பு சார் ஒரே நிமிஷம், நம்பர் ஒருக்கா ரிப்பீட் பண்றீங்களாங்க சார்? ஓகேம்மா. +91 8939751814. ஓகே மேடம். ஓகேங்க சார். ஓகே, நன்றி. நாளை தொடரலாம். விளக்கப்பாடல், இறை வணக்க பாடலோடு நிகழ்ச்சி நிறைவு பெறும்.